தந்தையும் நீயே தாயும் நீயே சர்க்குருநாதனும் நீயே சிந்தையும் துருகித் தேடி செம்பாக்கம் தேசிகன் உருவையும் கண்டேன் பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசிகனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனாள் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று அரகர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, பொன்னம்பல சுவாமிகளுடைய சீடர்களே, அடியார் பெருமக்களே, அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாகிய இந்த நன்னாளிலே 28வது சங்கத்திலே நம்மளை அடியெடுத்து வைக்க குருவருளும் திருவருளும் கூட்டிய வண்ணம் பொன்னம்பல சுவாமிகளுக்கும் இளைய பொன்னம்பல சுவாமிகளுக்கும் நாம் பெரிதும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்கள் அனைவருடைய திருப்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த 28வது சத்சங்கத்திலே நாம் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. அன்பர்களே, நாம் தொடர்ந்து இந்த சத்சங்க ஞான வேள்வியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். இது நம்மளுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு தவ பயனால் இது அமைகிறது என்பதை நாம் உள்ள சித்தத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சத்சங்கம் என்பது ரொம்ப அபூர்வமான விஷயம், கிடைக்காது. வழக்கமாக சொல்கிறதா மீது எல்லாமே கிடைக்கும். உழ்வாரம் பண்ணிடலாம், திருவாசகம் தேவாரம் கிடைக்கும், ஆலய வழிபாடு கிடைச்சிரும், சிவபூஜை பண்ணலாம். ஆனால் இந்த சத்சங்கமானது கிடைப்பது என்பது ரொம்ப அபூர்வம், அபூர்வத்தில் அபூர்வம். ஏன்னா இது நேரடியாக உள்ளே சென்று நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. அதை நம்ம உள்ள ரொம்ப ஆழமாக பதிவு வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, ஆன்மாவை போய் சென்று அடையக்கூடிய நேரடி விஷயம். அதுவும் இன்னைக்கு விநாயக பெருமானுடைய அற்புதமான திருநாள் சதுர்த்தி. ஆடி மாதத்தில் வர சதுர்த்தி ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் ஒரு விசேஷம், அத்தனை சிறப்புகளும் ஒன்று கூடி வருகிறது. இந்த நேரத்திலே நாம் நல்ல ஞான கருத்துக்களை நம்மளுடைய சிந்தைக்குள்ளே செலுத்துவதற்கு குருவருள் நம்மளுக்கு துணை இருக்கணும். ஏன்னா கேட்கலாம், ஆனால் எல்லாமே உள்ளே போய் சேருமான்றது தான் சந்தேகம். அது அத்தனையும் நம்ம உள்ளே போய் சேர்ந்து அதனுடைய வேலையை செய்யணும். அதுக்கு தான் மெயின். சாமி 4 விஷயம் சொல்லுவார். கேட்டல் ரொம்ப பயங்கரமான இன்னைக்கு நான் சொல்கிறேன், அதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த 4 விஷயந்தான் மெயின். அந்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்றது ரொம்ப பெரிய விஷயம். எங்கேயோ வந்துட்டோம், நம்ம எவ்வளோ தூரமாக தாண்டி நம்மளை எட்டுன்னு நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த செயல்கள், இந்த 4 செயல்கள் செயல்படும். ஒன்று கேட்டல், இன்னொன்று சிந்தித்தல், இன்னொன்று தெளிதல், இன்னொன்று நிட்டை. இதுதான் ஃபைனலாக ஆன்மீகத்துடைய உச்சம், இறுதி நிலை. இந்த 4 தான் ஃபைனல். எல்லா பூஜையும் எல்லா வழிபாடும் செய்வது எதுக்குன்னா இந்த 4 நிலை அடைவதற்கு தான். இந்த 4 தான் நம்மளுடைய ஆன்மாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஃபைனல். எதுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம், எதுக்கு தேவாரம் திருவாசகம் பாடுறோம், எதுக்கு நம்ம ஆலயம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இந்த 4 அடைவதற்கு தான். இதுதான் ஃபைனல். ஆன்மீகத்துடைய ஃபைனல்னா என்னது? எங்கே போய் பார்த்தாலும், யார் கொள்கை எடுத்தாலும், நம்ம சமய ஆச்சாரியர்கள் கொள்கை எடுத்தாலும் சரி, சித்தாந்த ஆசிரியர்களுடைய கொள்கை எடுத்தாலும் சரி, வடலூர் வள்ளல் ஞானப்பெருமான் அவருடைய வழி எடுத்தாலும் சரி, ஆன்மீகவாதிகள் அவங்களுடைய கடைசி நிலை இந்த 4 தான். இதுக்காக தான் இவ்வளோ போராடுறோம். அந்த 4 எதுன்னா கேட்டல், சிந்தித்தல்,
தெளிதல், நிஷ்டை, நிட்டை. இந்த 4 தான் ஃபைனல். அதில் நம்மளை எங்கே எட்டுன்னு வந்து வச்சுக்கிறார் சாமி பாருங்க, கேட்டல் எட்டுன்னு வந்து வச்சுக்கிறார். அப்போ இது ஆன்மீகத்துடைய மிக உயர்ந்த நிலை இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறது. மீதி எல்லாம் இது இந்த கூரை போடுறதுக்கான பேஸ் தான். இந்த நாளுடைய கூரைக்கான பேஸ் தான் மீதி எல்லாம். இதுதான் விமானம், ராஜகோபுரமே இதுதான். இந்த 4 தான் ராஜகோபுரம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை. இதில் 3 நம்ம முயற்சி செய்யணும். இதில் 3 வந்து நம்ம முயற்சி செய்யணும். எதுன்னா கேட்டல், வாய்ப்பு கிடைக்கணும், சாமி கொடுக்கணும், அதுக்கு இட்டுன்னு வந்திருக்கிறார், அதுக்கு நன்றி. இதை கேட்டதை அப்படியே விடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இது என்ன சொன்னாருன்ட்டு. இப்போ 27 சத்சங்கம் அட்டன் பண்ணோம். 27 சத்சங்கத்துடைய பயனாக என்ன விஷயங்கள் கிடைச்சது. ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் ஒரு புது விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். அதை அப்படியே சிந்திக்கணும். குரங்கு, மாடு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுங்க உணவு தேடும், போய் உணவு தேடும். 24 மணி நேரமும் அதனுடைய வேலை உணவு தேடுறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு எப்போ எங்கே யாருன்னா கொடுப்பாங்களான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கோம். ஒரு நாள் அமோகமாக கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. அது அதிகமாக கிடைக்கிற நாள் என்ன பண்ணோம்னா அதை எடுத்து டக்குன்னு வாயில் போட்டுக்கும். ஏன்னா அது அமர சாப்பிட்டா வேற யாருன்னா வந்து எடுத்துப்பாங்களோ, இல்லை இது நிலைக்காதோ அப்படின்ட்டு அது என்ன பண்ணும். குரங்கு, மாடுலாம் பார்த்தீங்கன்னா கடன்னு சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு நம்மளாம் இப்போ சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், டைரெக்டாக வயிற்று உள்ள போயிடும். ஆனால் குரங்கு, மாடுலாம் சாப்பிட்டதுன்னா அந்த அவசரமாக சாப்பிட்டாலும் டைரெக்டாக வயிற்றுக்கு தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எந்த பையும் கிடையாது, நேராக இந்த ஒரே பை தான் எல்லாத்துக்கும் போயிடும். ஆனால் குரங்கு, மாடுகள்லாம் கடவுள் ஒரு பை கொடுத்துருப்பார் தனியாக. அவசரமாக உணவு கிடைச்சதுன்னா அதை அப்படியே எவ்வளோ வேகமாக வேணாலும் அது சாப்பிடும். சாப்பிட்டோடனே அது நேரடியாக ஜீரணம் பண்ணிக்காது, அது வேறு பையில் போய் போட்டுக்கும். ஏன்னா இது கிடைக்காது, இந்த நேரத்தை விட்டால் கிடைக்காது, இப்போ நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டோம்னு அவசரமாக சாப்பிடும். சாப்பிட்டு அதை ஒரு பையில் போட்டு வச்சுக்கின்னு என்ன பண்ணோம், அப்படி ரிலாக்ஸாக அப்படி நடந்து போயிட்டு வந்து ஒரு நிழலாக பார்த்து உட்காந்துன்னு அது என்ன பண்ணோம், ஒரு பையில் போட்டுது பாரு, அதில் அப்படின்னு ஒரு ஏப்பை போட்டதுன்னா அந்த பையிலேருந்து அந்த பால் மாதிரி வந்துடும் அது வாய்க்கு மறுபடியும். இது அப்போ சாப்பிட்டது, அது சாப்பிட்ட உணவு அந்த பையில் போச்சு இல்லையா, அது ஒரு ஏப்பம் விட்டுதுன்னா அந்த பையிலேருந்து அந்த பால் மாதிரி அந்த உணவு மறுபடியும் வாய்க்கு வந்து அப்போ வந்து வாமா அதை கொண்டு வந்து அசை போட்டு அதுக்கப்புறம் அதனுடைய வயிற்றில் தள்ளும். அது மாதிரி இந்த ஞான விஷயங்கள் கிடைக்கும்போது எவ்வளோ கிடைக்குதோ அதை வாங்கிக்கணும். எவ்வளோ கிடைக்குதோ அதை அத்தனையும் வாங்கி இப்படி விடக்கூடாது. அந்த மாடுக்கு எப்படி கடவுள் ஒரு பை கொடுத்தாரோ அது மாதிரி உள்ள நம்மளுக்கு ஒரு பை இருக்குது. அது உணவுக்கு தரல, ஆனால் ஞானத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் வச்சுக்கிட்டு அந்த பை தான் அதில் வச்சுக்கிட்டு அதை எடுத்து அப்புறம் அசை போடணும். திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தீங்க, சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்தீங்க, அந்த நொடியில் ஐயோ நடராஜர் வராரு அப்பா அப்படின்னு ஆனந்த தாண்டவத்தை அப்படியே பார்த்து அவர் கிளம்பிடுவார். நீங்கள் அப்புறம் வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணணும், அதை யோசிக்கலாம். அதுதாங்க ஞானம். அதை சிந்தனை பண்ணணும். ஆஹா அன்னைக்கு என்ன அருமையாக வந்தார் ராஜா, என்ன அதை எப்பயோ முடிஞ்ச நிகழ்வு, ஆனால் அதை நம்ம சிந்தைக்கு மறுபடியும் கொண்டு வந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் போது அந்த விஷயங்களை கேட்டு உள்வாங்கி வைத்துக்கொண்டு, அதுதான் கேட்டல்லே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது அமர்ந்து சிந்திக்கணும். சிந்திச்சு அதிலிருந்து தெளிவடையணும். சிந்தித்து குழம்பிடக்கூடாது. சிந்தித்து அந்த ஞானத்திலிருந்து தெளிவடைதல். இந்த 3க்கு நம்ம முயற்சி செய்யணும் ஐயா. இந்த 3 மட்டும் நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் நிஷ்டைன்னு ஒன்று இருக்குல்ல, கடைசியாக சொன்ன 4வது பாகம், அந்த நிட்டைக்கு இவரால் மட்டும்தான் நம்மளை கொண்டு செல்ல முடியும். குருவால் மட்டும்தான் நிஷ்டைக்கு கொண்டு செல்ல முடியும். அது ஆன்மாவுடைய தனி விளைவுனாலே நிகழாது. ஆன்மாவுடைய தனிப்பட்ட அந்த இச்சையினாலும் சரி, அதனுடைய ஆர்வத்தினாலும் சரி, அதனுடைய மேம்பாட்டினாலும் சரி, நிட்டை என்பது தானாக நிகழாது. நிட்டை குரு கொடுக்க மட்டுமே நிட்டை நிகழும். அதுவும் சாமானிய குரு கிடையாது.
போத குரு கொடுக்கணும், போத குரு கொடுக்கணும். அந்த போத குரு நமக்கு எப்போ கொடுப்பாருன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன். இன்னைக்கு அதை பற்றியும் சிந்திக்கிறோம். அப்போது மீதி 3 நம்மளுடைய முயற்சி. அந்த 3க்கான வழிபாடு தான் இப்போ நம்ம நடத்து கொள்கின்ற சத்சங்கம். அதனால தான் வள்ளல் பெருமான் சத்சங்கத்தை உயர்த்தி கொண்டாடுவார். ஏன்னா இதிலிருந்து தான் விஷயம் கிடைக்கும், கேட்டல் கிடைக்கும். கேட்டதை வச்சு நீங்கள் சிந்திப்பீங்க, சிந்தித்ததை வைத்து தெளிவடைவோம். இந்த 3த்தில் நீ தெளிவடைஞ்சிருந்தீன்னா நீ உலகாயுதத்தில் மோத மாட்டேன். அப்படி தெளிவடையும் போது தக்க தருணத்திலே உனக்கு குருவானது அனுப்பப்படுவார். அந்த குருவின் மூலமாக உனக்கு நிஷ்டை கிடைக்கும். ரொம்ப கஷ்டம். வாங்கம்மா. திருச்சியில் நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளரு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றடையானை கூற என் உள்ளம் குளிருமேன்னு திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருச்சி திருவானைக்கா திருச்சியுடைய அந்த மலைக்கோட்டை அந்த மலையை பார்த்து அப்படி கொண்டாடுகிறார். ஞான சம்பந்தர் அங்கே போகும்போது அந்த மலையே யானையாக தெரிஞ்சுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அதுமாரி தான் இருக்கும் அந்த மலையை. மற்ற மலைகள்லாம் மரம் செடி கொடின்னு இருக்கும், அந்த மலையில் மரம் செடி கொடியே இருக்காது, வெறும் கல்லாட்டம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? திருச்சி மலை உச்சி பிள்ளையார் கோயில்னுவாங்களே, ஆனால் தாயுமான சுவாமி தான் அங்கே தாயுமானவர். அந்த மலையை பார்க்கும்போது ஞான சம்பந்தருக்கு யானைப்படுத்துங்கிற மாதிரி தெரிஞ்சுதான். அதனால் அந்த பாட்டு ஃபுல்லாக யானைன்னு பாடியிருப்பார். நன்றுடைய யானை தீயது இல்லானை நரை வெள்ளரு ஒன்றுடைய யானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருமே. வேற உங்கள் மனசை குளிர வைக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. அப்பா தூக்கி போட்டான்டா காசை, கொதிக்குது என் வயிறு, எரியுதுடா என் வயிறுன்றீங்களே. அப்படி எப்போ எரிஞ்சாலும் அந்த எரிப்பதை அணைப்பதற்கு ஒரே ஒரு வாட்டர் சர்வீஸ் தான் உண்டு. அது எதுனா இந்த பாடல் தான். கூற என்னுள்ள அவனை கூற 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 தான் உள்ளம் குளிரும். என் உள்ளம் குளிருமே. ஞான சம்பந்தருக்கேன்னா நம்மளாம் எப்படி? அந்த இடத்துல அந்த மலைக்கு மேலே விநாயகர் இருப்பார். அதற்கு நடு மையத்தில் தாயுமான சுவாமி, சும்மா ஜம்புகேஸ்வரர் மாதிரி அற்புதமான ஒரு சிவலிங்கம், தாயுமானவர். அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஒரு அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு சாமியே தாய் மாதிரி வந்து அந்த பிரசவத்தை பார்த்ததுனால அவருடைய பேர் தாயுமானவர்னு வந்தது. அந்த ஊரில் பிறந்த அடியாருடைய பேர் தான் தாயுமானவர். நம்ம 3வது தாயுமானவர் சாமி. இது அடியார், தாயுமானவர்ன்ற அடியார். அந்த ஊரில் இப்போ செம்பாக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் ஜம்புலிங்கன்னு பேர் உண்டு. பெண்கள் அந்த அழகாம்பிகைன்னு வைப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்துடைய சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி குழந்தைய பேர் வைக்கிறது உண்டு. அது மாதிரி திருச்சி தாயுமானவருடைய பேரை அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு சைவ குடும்பத்தில் அந்த குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு தாயுமானவர்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க அப்பா கணக்கர், ராஜா கிட்ட கணக்கராக இருந்தார். அவர் வந்து சிவபெருமான் மேலே அனாதி அன்பு கொண்டவர். அவர் நித்தியம் போய் சிவபெருமானை வழிபட்டு வந்திருந்தார். ஒரு நாள் அவருடைய உடம்பு முடியாத அப்பா இறந்துடுறார். பையன் வளர்றார். பையன் வளர்ந்த போதிலும் இயல்பாகவே குழந்தையிலேருந்தே அவருக்கு சிவஞானம் உண்டு. அதனால் தினசரி கோயிலுக்கு போயிட்டு வந்து தாயுமானவர் தரிசனம் பண்ணிட்டு வருவார். இப்படி பல காலங்கள் போயிட்டு இருந்தார். அப்பா வேலையை அவருக்கு கொடுக்குறாங்க. அரசாங்கத்தில் அப்பா வேலை பார்த்த பையனுக்கு இந்த காலத்தில் கொடுக்குற மாதிரி அப்போ இவருக்கு அதுக்கேற்ற கல்வியில் இருந்தார். அதனால் தாயுமானவருக்கு அந்த பதவி கொடுத்தாங்க. கணக்கரா, அரசாங்கத்தில் கணக்கரான பதவி கொடுத்தாங்க. இவர் எழுதியிருந்தார். எப்பயுமே அவருடைய கொள்கை என்னென்னா, தினசரி போயிட்டு மலைக்கோட்டை மலை மேலே ஏறி தாயுமான பெருமானை தரிசனம் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே சுற்றி வந்து அவர் எதிரில் உட்கார மாட்டார். எதிரில் அப்படி உள்பிரகாரத்தில் வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பார். தட்சிணாமூர்த்தி அவர் முன்னாடி அப்படியே உட்கார்ந்துருப்பார். அவர் முகத்தையே பார்த்துட்டு இருப்பார். சிவபெருமானுடைய 64 வடிவங்களிலே ரொம்ப ரொம்ப சாந்தமான வடிவம் எதுனா தட்சிணாமூர்த்தி குழந்தான். தட்சிணாமூர்த்தியை பார்த்துக்கினே இருக்கலாம். அப்படியே கருணை பொங்கி அப்படியே கண்ணிலிருந்து வழிஞ்சி வரும். அப்படியே ஒரு சாந்தம் தவழும். வேற எந்த மூர்த்தத்துக்கும் சிவபெருமானுடைய 64 வடிவத்திலே தட்சிணாமூர்த்தி ரூபத்துக்கு அவ்வளவு ஒரு அந்த சாந்தம் இருக்கும். கோபதாபம் எல்லாம் அங்கே நீங்கக்கூடிய இடம், ஆனந்தம் பெருக்கக்கூடிய இடம். அப்படியே போய் உட்காந்து அந்த கருணையை அப்படியே வாங்கின்னு வரலாம். அவர் எதிரில் அமர்ந்து அப்படியே அவரை தியானம் பண்ணின்னு இருப்பார். அப்படியே பார்த்துட்டு இருப்பார். தாயுமானவர் சன்னதி முன்னாடி இல்லை, சிவலிங்கத்தை வணங்கிட்டு பிரகாரத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி பெருமானுடைய சந்நிதி முன்னாடி அப்படியே அமர்ந்து அவருடைய இந்த அருட்பார்வையை கவனிச்சுட்டு இருப்பார். இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, எப்போ போனாலும் இதையே செய்துட்டு இருந்தார். 64 வடிவத்தில் சாந்தமான ரூபம் தட்சிணாமூர்த்தி, ஆனந்த வடிவம் நடராஜா. சாமியுடைய ஆனந்த தாண்டவம், ரொம்ப சந்தோஷத்துடைய உச்சம் அது. அந்த மாதிரி ஒரு வடிவம் நடராஜமூர்த்தி.
ஒரு சந்தோஷத்தில் இப்படி எப்படி எகிரி குச்சி விளையாடுவோம் அப்படின்னு ஒரு போட்டாண்டா ஒரு 10 கோடி அப்படின்னு நீங்கள் உட்காருப்பீங்களா? கால் தரையில் நிற்குமா? 10 கோடின்னாயா 10,000 சொல்லுங்களேன். அப்படி எகிரி அப்படி ஒரு ஜம்பு, ஒரு சந்தோஷத்துடைய உச்சம் வரும்போது ஒரு ஆட்டம் வரும்ல. அப்போ சாமியுடைய எவ்வளவு ஆனந்தத்துடைய உச்சத்துல தான் ஒரு டான்ஸ் போடுவார். அது ஆனந்த நடராஜர். இவரு சாந்தம். இவங்க 2 பேர் சிலையை யார் வீட்டில் வேணாலும் வைக்கலாம். நடராஜா என்னங்க இது, என்ன ஆனந்தம், செல்வம், அப்படியே ஆனந்தம் மயம் அப்படியே உண்டாகும். தட்சிணாமூர்த்தி தான் சாந்தம். இந்த 2ம் சிவத்திலேயே 64 வடிவங்கள்ல மிக உயர்ந்தது. இன்னொன்று சொல்லணும், சிவபெருமான் அனாதி மூர்த்தி, ரூபமற்றவர், ஒளி வடிவாக நம்ம பார்க்குறோம். அப்படி ஒளி வடிவாக உள்ள இறைவன் ரூபம் எடுத்தாலே, இதை நல்லா கவனிக்கணும், அவருக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் ஒளி ரூபம். சாமி ஒரிஜினல் அந்த ரூபம் கண்ணில் பார்க்க முடியாது. அது நுட்பத்திற்கு நுட்பம். அவர் ஒரு வடிவம் எடுத்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு வடிவம் எடுக்கிறாருன்னா அங்கேயே சக்தி. அது வடிவம் எடுக்காத வெறும் ஒரு பேராற்றல்லே, வெறும் அது உருவமாகவே பாவிக்க முடியாது. எதுவுமே அவர் கற்பனைக்கு எட்டாத நிலையில் இருக்கும்போது சிவம் மட்டும். எப்போ அவர் வடிவம் எடுக்கிறாரோ அங்கேயே சக்தி மயம். அது புரியுதுங்களா? அங்கேயே ஜாயிண்ட் ஆகிடுது சக்தி. இப்போ நீ நடராஜரை பார்த்தாலும் அம்பாள் தான், தட்சிணாமூர்த்தி பார்த்தாலும் அம்பாள் தான், அம்பாள் ரூபந்தான். எப்போ ஒரு அந்த கெட்டப் போட்டாரோ, உடம்பு எடுத்தாரோ, அங்கேயே சக்தி மையம் சேர்ந்துடுது. எதுவுமே இல்லாத பேராற்றலாக நிலைக்கும் போது சிவம் மட்டும். அதிலிருந்து ஒரு ஸ்டேஜ் இறங்கி அவர் ரூபத்துக்கு வெளிப்பட வரும்போது அங்கேயே சக்தி ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போது நான் தனியாக சாமி அம்பாலை கும்பலன்னு கவலைப்படணும். சிவனை வணங்கினாலும் அம்பாள், ஏன்னா நடராஜ மூர்த்தியாக இருந்தாலும் தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அங்கே சேர்ந்துடுது. அப்போது அது அம்பாள் தான், சிவம் சேர்ந்துருக்கும். அவ்வளோதான் இந்த நுட்பம். இது ஒன்று. ஐயா, கடவுளை பார்க்க முடியுமா? உண்மையிலே கடவுளை பார்க்க முடியுமா? பார்த்துருக்குறாங்களே, அதெல்லாம் உண்மையா? என்ன இவர் விவேகானந்தருக்கு இதே கேள்வி. சின்ன வயசுல ரொம்ப அவருக்கு தேடல் அதிகம். விவேகானந்தருக்கு ஆன்ம தேடல்னால அவர் யாருன்னா பார்த்தாருன்னா, இவர் தான்ப்பா ஒரு மகான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போயிடுவார். அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் கடவுளை பார்த்துட்டீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கடவுளை பார்த்தது உண்டான்னா சொல்லுவாங்க அவங்க. கடவுளையாப்பா நம்ம பார்த்துக்கிறோம்ப்பா, வணக்கம் ஐயா, படத்தில் பார்த்துருக்குறேன். இல்லைங்க நேரில் பார்த்துக்கிறீங்களான்னு. நேரில்னா அந்த சிவாஜி கணேசெல்லாம் நடிச்சுக்கிறாருப்பா, பார்த்துக்கிறோம்மா. சாமியே நேரடியாக அப்படி நின்னாரா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கிட்ட கேட்டுன்னு வந்தார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா நான் பார்க்கல. அப்போ சரி கிடையாது, ரைட்டு. இப்படியே தேடின்னு வந்தாருங்க. யார் ஒரு அடியாரை பார்த்தாலும் இவர் போய் எல்லாருக்கிட்டையும் இதே கேள்வி தான், கடவுளை பார்த்தது உண்டா, பார்த்துறீங்களா, நீங்கள் பார்த்துறீங்களா, நீங்கள் எல்லாரோடைய ஆன்சர் அதனால் இல்லை. அப்போ கடவுளே இல்லையான்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். வாங்கம்மா ஆமாம். அப்போது வாங்க, கடவுளே இல்லையான்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரா. கரெக்டாக அந்த நேரத்தில் மாட்டினது தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த நேரத்தில் அவர் தேடல் வேட்டை அதிகமாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் இவர் போய் கடவுளை பார்த்துக்கிறீங்களான்னு எல்லாரையும் கேட்டுன்னு வரும்போது ராமகிருஷ்ணர் கரெக்டாக மாட்டினோடனே இவர் போய் கேட்குறாரு. எல்லாரும் சலிப்பாகி போச்சு, அதை கேட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவரும் அதுதான் சொல்ல போறாருட்டு இவர் முடிவு பண்ணின்னு போய் கேட்குறாரு, ஐயா நீங்கள் கடவுளை பார்த்தது உண்டான்னு. ஓ பார்த்துக்கிறேன்னு என்ன, இந்த வார்த்தை அவர் அப்படியே உலுக்கி எடுத்துச்சு. அது ஓ பார்த்துக்கிறேனேவா, இதுவரையிலும் கேட்டது யாருமே பார்த்தது இல்லை தான்டா வந்தது. என்ன பார்த்துக்கிறேன்றீங்க, என்ன சொல்கிறீங்க? ஓ பார்த்துருக்குறேனே என்ன, நான் பார்க்க முடியுமா? ஏன் பார்க்க முடியாது, தாராளமாக பார்க்கலாமே. அப்போ எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு வழி பண்ணுங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, இப்படி தொட்டாருமா, இவ்வளோதான். ஒரு பாடி அப்படி டச் பண்ணார், கண்ணை மூடினார், இப்படி தொட்டார், முடிஞ்சிச்சு. அப்படியே போயினேறாரு. யாரு? விவேகானந்தர். உடம்பு அங்கே தான் இருக்குது. இப்போ கண்ணை மூடி தியானத்தில் போகிறோன்றமே எப்படியோ எங்கேயோ போகிற மாதிரி, அது மாதிரி அவரை தொட்ட உடனே அப்படியே போயினே இருக்குது. அப்படியே ஜில்லாவது உடம்பு போய்கினே இருக்குது. இவர் கத்துறாரு. யார்? கண்ணை திறக்கல. விவேகானந்தர் கத்துறா, என்னை விட்டுருங்க, எனக்கு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, என்னை விட்டுருங்க, என்னை விடுங்க. எனக்கு இப்போ ரங்கராட்டனத்தில் குழந்தைய உட்கார வச்சு, அப்பா டூருக்கு ஒரு கோயிலுக்கு இட்டும் போகிறோம், திருவிழாவுக்கு, எனக்கு ரங்கராட்டனம் இட்டும் ஏய் வானாண்டா, அதெல்லாம் மயக்கம் வரண்டா,
எனக்கு ரங்கராட்டனம் வேணும் அப்படின்னு கேட்டதுன்னா என்ன பண்ணுறோம், சரி குழந்தைய உட்கார வச்சு அப்படி முதல் சுற்று மெதுவாக சுற்றுவான். அப்போ ஒன்றும் தெரியாது. ரெண்டாவது சுற்று அப்படி போகும். ஒரு 5 சுற்றுக்கு மேலே அந்த குதிரை அப்படி போகும் பாருங்க. ஐயோயோ என்னை விட்டுருங்க, நான் தெரியாது வந்து விட்டேன், என்ன இப்போ விடவும் முடியாது. அதுவும் கை எடுத்துட்டா விழுந்துடும், தூக்கி அடிச்சிடும். அதனால அதை விடவும் முடியாது. நிறுத்துன்னு சொன்னாலும் அவன் நிறுத்துவானா, அது சுச்சி. அது இப்போ நிறுத்தினாதான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நிற்கும். இப்படி உட்கார்ந்து அந்த போராட்டம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி துடிக்கிறாரு விவேகானந்தர். என்னை விட்டுருங்க, என்ன முடியல, எங்கள் அம்மா எனக்கு குடும்பம் இருக்குது, என்னை விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க என்ன. இவரையா எடுத்தாரு கையா வச்சு அப்படியே கொண்டு போறாரு. ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப அலறிட்டாரு. அப்படி கையை எடுத்தாரு, புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இந்த கடவுளை பார்க்கணுமானாரு. வாங்க சாமி உன்னை காட்டுறேன்னு சொல்லி அவரு காளி தேவியை அவருக்கு பிரதட்சணை பண்ணி காமிச்சார். நீ கடவுளை பார்க்கணும், நீ எதுக்காகன்னு கேட்டார். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது, எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, என் குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு பொருளாதாரம் இதுவாக இருக்குது, எனக்கு பணம் வேணும், அதுக்காக. அப்போ நான் அதுக்காகலாம் உனக்கு காளியை நான் காட்ட மாட்டேன். இல்லை எனக்கு இதை நீ சரிப்படுத்தினாலே போதும், எனக்கு வேற விளைவே கிடையாது உலகத்தில்னார். சரி உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். எனக்கு அது மாதிரி காசு வேணும் அப்படின்னாரு. நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா, வாங்க பாப்பா. அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா காளி தேவி வருவா, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் பூஜை அறையில் விட்டு கதவு சாத்திட்டு வெளியே வந்துட்டார் ராமகிருஷ்ணர். விவேகானந்தர் போய் உள்ளே உட்கார்ந்தார் பூஜை அறையில், அந்த அம்மா கருவறை முன்னாடி உள்ளே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அவர் கதவு சாத்திட்டாங்க. நீ கேட்டுக்கப்பா, நான் சொன்ன மாதிரி பண்ணு, அம்பா வந்துடுவாங்க. இவரும் அது மாதிரியே உருக்கமாக ரொம்ப அன்போடு அம்பாளை பிரார்த்தனை பண்ணார். காளி தேவி எதிரில் வந்துட்டான். காளி தேவி அம்மாவை நேரடியாக விவேகானந்தர் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே ராமகிருஷ்ணர் கேட்டார், பார்த்தியானார். அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. பார்த்தா சாமி, ஏதா கையில் பணமே காணா, காசு கேட்க போறானேப்பா, அம்பாவில் பார்த்தோடனே காசு கேட்க போறானே, ஏதா கையில் பணம் கிண்ணம் தரலையா அம்மா? இல்லை என்னால் அந்த நேரத்தில் கேட்கவே முடியல அப்படின்னார். சரி உனக்கு நாளைக்கு வா அப்படின்னு அமிச்சார். மறுநாள் வந்தார். போ அம்பாவை பார் அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு வெளியே உட்காந்துட்டார். 2வது நாள் உள்ளே போகிறார். அதே மாதிரி அம்பாள் முன்னாடி உட்காந்து கதறி கதறி அன்பு மயமாக இருக்கு. அம்பாள் வந்துட்டாங்க. மறுபடியும் வெளியே வந்தார். என்ன அம்பாவை பார்த்து என்னார், அதே மாதிரி கண்ணில் தண்ணி. என்னடா கை காலியாக இருக்குது, காசு வாங்கலையா அப்படின்னாரு. இன்னைக்கு உஷாராயிட்டார் விவேகானந்தர். அவங்கக்கிட்ட என்னால் கேட்டு வாங்க முடியல, எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா சாமின்னு. என்ன சொல்லு, நீங்கள் எனக்காக பேசி காசு வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. சொன்னது இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னது தான் பெரிய விஷயம். 2 நாள் அம்பாவை நேரடியாக பார்த்த உனக்கே எதுவும் கேட்க முடியலையே, தினசரி அவளை நான் பார்த்துக்கிறேன்னு எனக்கு என்னடா கேட்க முடியும்னார். அது ஆனந்தத்தை மட்டும் பெறக்கூடிய இடம். அங்க இந்த உலகத்துக்கே இடம் கிடையாது. சாமியை நிச்சயமாக நேரடியாக பார்க்கலாம். பார்த்தவர்கள் நம்மளுடைய அடியார் பெருமக்கள் உண்டு. எப்படி சாமி வெளிப்படுவார்ன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குது. அந்த டம்ளர் தண்ணி எடுத்து போயிட்டு நீங்க ஃப்ரீசர்ல வச்சிடுறீங்க. அப்படி ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விடுறீங்க. குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அந்த ஃப்ரீசர்லேருந்து அந்த டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்க. நீங்க வைக்கும் போது டம்ளர்ல என்ன இருந்தது, இப்போ எப்படி இருக்கும்? ஐஸ் கட்டியா இருக்கும். வெறும் தண்ணி எப்படி ஐஸ் கட்டியாக மாறுகிறதோ, வெறும் தண்ணி தான் அருவ நிலை. அதை ஒரு டெம்பரேச்சரில் வச்சு பதப்படுத்தும் போது அங்கிருந்து அருவுருவம் கிடைக்கிறது. எது அருவுருவம்? ஐஸ் கட்டி. அதுக்கு ஒரு ஷேப்பு வந்துட்டா, அருவுருவத்திலேருந்து இப்போ உருவத்துக்கு வரணும் சாமி. இப்படி ரிவர்ஸில் வரேன் நான். வெறும் தண்ணி டம்ளரில் வைக்கும்போது பேரொளி, பார்க்கவே முடியாத கடவுள் மாதிரி. அதை ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஃப்ரீசரில் வச்சு ஒரு பதப்படுத்துறீங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சவொடனே எடுத்து பார்த்தா ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுது. அது உங்களுக்கு அருவுருவம். இன்னைக்கு நம்ம பார்க்குற லிங்க வடிவம். இப்போ அங்கேருந்து உருவத்துக்கு வரணும் சாமி, காட்சி கொடுத்தாரே அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அது என்னன்னா, டம்ளரில் தண்ணி இருக்குது, ஐஸ் கட்டியாக இருக்குது. அது கூலிங் பண்ணோடனே ஐஸ் ஆகிடுச்சு. ஐஸ் டம்ளரு இப்போ உள்ள டம்ளர் உள்ள தண்ணியில் ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. இப்போ நீ வெளியே வைக்கும்போது அந்த டம்ளர் மேலே சின்ன சின்னதாக என்ன இருக்கும்? டம்ளர் மேலே
அதான் அது ஒரு பனித்துளி மாதிரி இருக்குமா? டம்ளர் உள்ள தண்ணி இருக்குது, எப்படி வெளியே தண்ணி வந்தது? நம்ம ரொம்ப சயின்ஸ்லாம் இல்லைம்மா, நார்மல் சயின்ஸ் தான். டம்ளர் உள்ள தண்ணி இருக்குது, அதுலேருந்து ஓட்டையை போட்டு வெளியே வந்தது. ஆனால் எப்படி வெளியே வந்தது? காற்றில் இருக்கிற ஈரப்பதம் அதில் படும்போது, இதில் இருக்கிற இதுவும் அதில் இருக்கும்போது, எப்படி தண்ணி இல்லாத இடத்துல எப்படி வெளியே அந்த தண்ணி பூத்து பொங்குச்சோ, உருவம் இல்லாத இறைவன் உருவத்தோடு வருகிறான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவங்க உள்ளத்தில் இருந்துருக்கு. டம்ளர் உள்ள தண்ணி, டம்ளருக்கு வெளியே எப்படி தண்ணி? வாய்ப்பு இருக்குதா? எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத காற்றில் மிதந்து கொண்டிருக்கிற அந்த நீராவி எப்படி இது மூலம் பட்டு இந்த இடத்துல தண்ணி மாதிரி வெளிப்பட்டு வருகிறதோ, கண்ணுக்கு புலப்படாத இறைவன் உங்ககிட்ட உண்மையான அன்பும் அவர் மேல எல்லை இல்லாத ஆனந்தமும் கிடைக்கும் போது அவர் வெளிப்படுவார். அப்படியே வெளிப்பட்டதுதான் நம்மளுடைய அடியார்களுக்கு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அவர் பார்த்தார், நாவுக்கரசர் பார்த்தார், சுந்தரர் பார்த்தார், 63 நாயன்மார்கள் பார்த்தாங்க, அருளாளர்கள் தரிசனம் பண்ணாங்க, ஜீவன் மூத்தர்கள் தரிசனம் பண்ணாங்க, வள்ளல் பெருமான் தரிசனம் பண்ணார், பாம்பன் சுவாமிகள் பார்த்தார். இவங்க எல்லாம் கடவுளை நேரடியாக பார்த்தார்கள். அப்படி கண்ணுக்கே தெரியாத அந்த டம்ளர் தண்ணி மாதிரி இருந்தது. அந்த ப்ராசஸ் தான் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆன்ம பலம் இருக்கும்போது அதிலிருந்து நீர்க்கட்டியாக மாறுகிறது. அந்த நீர்க்கட்டியில் இறைவனுடைய ஆற்றலும் உன்னுடைய ஆற்றலும் ஒன்று சேரும்போது வெளிப்பட்டு சிவபெருமான் வெளியே வருவான். இப்படி தான் அவங்களுக்குலாம் வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு. அப்படி அந்த திருச்சியில் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வரல, அங்கே வர பாருங்க, தாயுமானவர் முன்னாடி தரிசனம் பண்ணிட்டு அப்படி வந்து தட்சிணாமூர்த்தி பெருமான் முன்னாடி உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடி அவரையே பார்த்துக்கிட்டு தரிசனம் பண்ணின்னு இருக்கிறார். டெய்லி இதுதான் வேலை. இப்படி தினசரி அவர் வந்து தட்சிணாமூர்த்தியை பார்த்து அவரை வணங்கிட்டு இவரை உட்காந்து அவரையே பார்த்து நிட்டை பண்ணுவார். அவரையே பார்த்துட்டு அந்த ஏக்கத்திலே இருப்பார், ஆண்டவனே உன்ன மாதிரி ஒரு குரு எனக்கு இன்னும் வரலையே, குரு தட்சிணாமூர்த்தியே என் வாழ்க்கைக்கு எப்போ குருவை காமிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏங்கி 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 பல காலங்கள் அப்படியே இருந்தார். இப்படி தொடர்ந்து பல ஆண்டுகள் நடந்தது. ஒரு நாள் இவர் அது மாதிரியே வந்தார், தாயுமானவரை தரிசனம் பண்ணார். அப்படி வந்து தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணலான்னு பார்த்தா எப்பவுமே தெற்கு பார்த்து உட்காந்துங்கிற தட்சிணாமூர்த்தி அன்னைக்கு வடக்கு பார்த்து உட்காந்துருந்தான். என்னடா இதுன்னு பார்த்தா இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி உட்காந்துக்குது, எதிரில் ஒரு ஆள் தட்சிணாமூர்த்தி மாதிரி உட்காந்துங்கிறாரு. அவரை பார்த்த உடனே அப்படியே இவர் உட்காந்துட்டாரு. இப்போ வழக்கமா இப்படி பார்த்து உட்கார்ற தாயுமானவர் இன்னைக்கு அந்த தட்சிணாமூர்த்தியை பார்த்து உட்காந்துங்கிறாரு. கடவுள் குரு வேணும் குரு வேணும்னு கேட்டாரு, அன்னைக்கு அனுப்பிட்டார். தட்சிணாமூர்த்தியே பார்த்துட்டு ஒரு அடியார் உட்கார்ந்தார். அவர் பேர் தான் மௌனகுரு. அந்த மௌனகுருவை இவர் பார்த்து கொண்டிருந்தார், எப்போ கண்ணு திறப்பாருன்னு. ரொம்ப நேரம் அப்படியே கண்ணை மூடி நிஷ்டையிலே இருந்தார். இவர் அவர் கண்ணு திறக்கிறவரில் எழுந்துக்கல. அப்புறம் கண்ணை திறக்கிறார். அவர் அப்படி தியானத்துலேருந்து அவர் தெளியும் போது இவர் அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விடுறார். குருநாதா, உன்னைத்தான் இவ்வளோ காலமாக தேடி இருந்தேன், எனக்கு அருள் பண்ணு அப்படின்னாரு. எழுந்து விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். அப்படி நடந்தார். கூடையா இவரும் வராரு. நீ எங்க என் கூடையா வர அப்படின்னாரு. எனக்கு ஞானம் வேணும் சாமி, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ அரசாங்க உத்தியோகம் பார்க்குற, நான் அங்கங்கே திரியிறாள், என் கூட வந்துட்டு ஓனாலம் பண்ணாவும் அப்படின்னாரு. அதை கொடுத்ததை நீங்கள் தானே சாமி, அதை கொடுத்ததை நீங்கள் தானே சாமி அப்படின்னீங்க. சரி என் கூடையே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். அதற்கு மலை அடிவாரத்துக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல முருகர் சிலை இருக்கும். அதுக்கு உள்ளே போனால் இந்த மௌனகுரு நம்மளுடைய தாயுமானவருக்கு உபதேசம் செய்கிறார். அந்த இடத்துல தான் உபதேசம் பண்ணுறாங்க. அந்த உபதேசத்தை அதை அவர் கொடுக்கிறார். அந்த உபதேசத்தை கேட்ட பின்பு கேட்டல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, தெளியணும், சிந்திக்கணும். அதுக்கு அடுத்தது அவர் சிந்திக்கிறார். இவரு அதுக்கப்புறம் வாயை தரங்கள் அவர் பாட்டுன்னு இருக்கிறார். இவர் சிந்திக்கிறார். சிந்திச்ச பின்னாடி அதிலிருந்து தெளிவடைகிறார். தெளிவடைந்து பல காலங்கள் அப்படியே சுற்றி சுற்றி வராரு. ஆனால் சாமி நிஷ்டைக்கு கொண்டு போகல. அப்போ ஓடி வந்து மறுபடியும் குருநாதா எனக்கு நிஷ்டை கொடு, எனக்கு நிட்டை கொடு குருநாதா, நிட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், நிஷ்டை எப்பயே கொடுத்துட்டா எப்படி, உனக்கு இன்னும் உலகத்தில் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது, நீ அதையெல்லாம் பார்த்துட்டு வா,
உனக்கு போதிய காலம் வரும்போது நான் உனக்கு நிஷ்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வடநாடுலாம் போய் தரிசனம் பண்ணணுன்ட்டு போயிட்டார். இவர் போன உடனே அவர் தவிக்கிறார், ஏன் குருநாதர் என்ன இப்படி நிட்டை கொடுக்கல அப்படின்னு ரொம்ப கதறி கதறி அழும்பொழுது தான் தெரியுது இவருக்கு இன்னும் வல்வினை இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் போன மாதம் சத்சங்கத்தில் சொன்னானே, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாது போனது, ராணி இவர் மேலே ஆசைப்படுறது, இவர் நாட்டை விட்டு வெளியே போனது, என்னம்மா புதுசாக போன மாதம் சொல்லுமே. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அவர் வந்து அப்பா உத்தியோகத்தை பார்க்கும்போது மகாராஜா இறந்து போகிறார். மகாராஜாவுடைய மனைவி இவர் மேலே ஆசைப்படுறாங்க. சிவனுடைய உத்தரவு இங்கேருந்து புறப்படுன்னு இவர் ஒரு ஊராக புறப்பட்டு வரும்போது இவங்க அம்மாவுக்கு முடியாத போது அம்மா ஆள் விட்டு அனுப்புகிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வராரு, எழுந்து உட்காந்துடுறாங்க. எனக்காக கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றார். இல்லை பண்ணி தான் ஆகணுன்னே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை பிறகுது. கொஞ்ச நாளில் மனைவி இறந்துடுறாங்க. அந்த குழந்தைய அவங்க அண்ணங்கிட்ட ஒப்படைக்கிறார். இது எல்லா சம்பவம் முடிஞ்ச பின்னாடி அந்த குருநாதர் மறுபடியும் வரார். குருவுக்கு தெரியுது பார்த்தீங்களா, சாதா குருக்கு தெரியாது, போத குருக்கு தெரியும் எப்போ நிஷ்டை கொடுக்கணும்னு. அது வரல நீ தலைகீழ் நின்று தொங்கினாலும் சாமியுடைய நிஷ்டையை பெற முடியாது. நிஷ்டை எப்போ கிடைக்கும், நீ என்ன தலைகீழ் நின்னாலும் கிடைக்காது. போத குரு வந்து உனக்கு வழிகாட்டினால்தான் நிஷ்டை கை கூடும். மற்றபடி நீ செய்கிறதெல்லாம் ஒன்றையே நீ ஏமாத்திக்கிற. சிவபெருமான் போதகுரு அனுப்புவார். அப்படி போதகுரு அனுப்பும் போது நிட்டை கை கூடும். அவர் வந்து அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்தார், என்ன வேணாலாம் முடிஞ்சுதா அப்படின்னாரு. குருவே அப்படின்னு காலில் விழுந்தார். அப்போ அப்படி தொட்டு விட்டு போனார். அவ்வளோதான். அப்படியே ஆனந்தம் 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 ஆனந்தம், எல்லை இல்லை உன் கருணை எம்பிரான். அவ்வளோதான், போயிட்டார். அப்படியே உட்கார்ந்து கடுமையான பல துறவுகளை கடந்து இந்த நிலையை அடைஞ்சாங்க. அந்த மாதிரி இந்த 4 ஸ்டேஜ் ஆனது மிக நுட்பம். அந்த நுட்பத்திலும் நுட்பம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை. இந்த 3க்கும் நம்ம தயாராகணும். இந்த 3 தயாராக இருந்தீங்கன்னா 4வதாகிய அந்த நிஷ்டைக்கு பொன்னம்பல குருநாதர் நம்மளுக்கு துணையாக இருப்பார். ஏமா குரு யாருன்னு தெரியறது மட்டும்தான் கஷ்டம். அந்த குரு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அப்படி இப்படி நவரக்கூடாது. எப்படி அப்படி இப்படி நவரக்கூடாது, அவரையே குறியா வச்சிடணும். அவரையே குறியா வச்சுக்கணும். சீர்காழி சிற்றம்பல நாடிகளை பற்றி நம்ம சொன்னோம். 62 சீடரம் அப்படி கோழி போச்சுன்னா பின்னாடி கூட்டமாக ஓடுமே, அந்த மாதிரி போவோம். அந்த 62 சீடரம் அவர் பின்னாடியே இப்படி போனா அப்படி, அப்படி போனா இப்படி, அவர் சாப்பிடும் போது, அவர் உட்காரும் போது, அவர் போகும்போது, அவர் வரும்போது அவரு கூடயே திரிவாங்க. நிழலது கண்ட தழலது போல. குருவுடைய தெரிஞ்சிச்சுன்னா விடக்கூடாது, அவ்வளோதான். அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். என்னைக்குன்னா கொடுத்துருவார். தெரிகிறவரில் தான் கஷ்டம். அது தெரிஞ்சிட்டாருன்னா அவ்வளோதான், பிடிச்சிக்கணும். அப்படியே அவரை பிடிச்சி சுத்த 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 வாங்கி கொடுத்துருவார். அப்படி அவரிடம் பெற்றவர் தான் அந்த 62 சீர்காழி சிற்றம்பல நாடிகளுடைய நம்ம சத்சங்க அடியார்கள் கூட சொல்லியிருந்தாங்க, ஐயா ஒரு தடவையாவது ஒரு வேனையோ ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி எங்கள் எல்லாரையும் சித்தர்காடு கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு. நான் அதுக்கான முயற்சி கண்டிப்பாக செய்கிறேன். சித்தர்காடுக்கும் போனோம். நான் போன சத்சங்கத்தில் அடியார் ஒருத்தர் சொன்னார், பாம்பன் சாமி வீடு ஐயா அப்படின்னாரு. கண்டிப்பாக கூட்டம் வர நம்மளுக்கு எல்லாம் வாங்க ஐயா வாங்க. நம்மளுக்கு அந்த அந்த அவருடைய பேரனே நம்ம மேலே ரொம்ப அன்பு. போன அந்த என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா, நம்ம யாருமே அதை பற்றி கேட்கவே இல்லையே. திருச்சிற்றம்பலம் பாம்பன் சுவாமிகள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். சுவாமிகளை பற்றி அவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் பெறது ரொம்ப கஷ்டம். கடவுள் முருகனே நேரில் வந்து தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அருள் செய்தார். சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணார். இப்படி இருந்த முருகப்பெருமான் வந்து முதல் மனுஷங்களில் முதல் மனிதர்கள்லேயே யாருக்கு ஃபஸ்ட்டு பண்ணாருன்னா அகத்தியருக்கு தான் முதல். சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணார்ல, எல்லாருக்கும் தெரியும். அவர் காதில் வந்து முருகர் வந்து உபதேசம் பண்ணார். பண்ணிவிட்டு அப்பாவுக்கு இது பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் அங்கேருந்து தொடங்கலை பிரணவ பரம்பரை. அப்பாவுக்கு சொன்னாலும் அவர் முதல் சீடன் ஆகாது. ஆனால் சீடன் நம்ம சொல்லுவோம், முதல் சீடன் ஆகாது. முதல் சீடன் யாருன்னா அகத்தியர் தான் முதல். அப்பாவுக்கு உபதேசம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சவொடனே நேராக கையில் ஓடியாரு யார், அகத்தியர். வந்து முருகா அப்படின்னு காலில் விழுந்து வணங்குறாரு. நீ பண்ணுறது நியாயமாயா, நீ செய்தது நியாயமா அப்படின்னாரு. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்றாரு முருகர். பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறது உத்தமா, நல்ல வயிறு நிரம்பி வழிகிறவனுக்கு சாப்பாடு போடுறது உத்தமா? பசியோடு இருக்கிறவனு தான். கடுமையான பசியில் நாங்களாக இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு போய் நீ உபதேசம் பண்ணுறிய நியாயமாயா? அவர் தான் எல்லா ஆகமமும் எல்லா வேதமும் தெரிஞ்சாலும் அவருக்கே நீ உபதேசம் பண்ணுறிய. எங்களை மாதிரி ஏழைங்களில் நீ பண்ணணும்.
எனக்கு உபதேசம் பண்ணு முருகா அப்படின்னாரு. உனக்கு உபதேசம் வேணும் அதானே, போ இங்கே குளிச்சுட்டு வா அப்படின்னாரு. எப்பவுமே உபதேசம் வாங்கும்போது ஒரு தடவை குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு வந்தார். வலது திருச்செவியை காட்டினார். காட்டும்போது பிரணவத்துடைய பொருளை அகத்தியருக்கு முதல்ல உபதேசம் பண்ணிட்டார். மனிதர்களிலே முதல் முருகப்பெருமான் உபதேசம் பண்ணது அகத்தியருக்கு தான். அகத்தியர் தான் முதல் பரம்பரை, அங்கே தான் உருவாகுது. சிவபெருமானுடைய பரம்பரை நந்தி பரம்பரை. முருகருடைய பரம்பரை பிரணவ பரம்பரை தொடங்குற இடம் அகத்தியர் தான். அகத்தியரே போய் கேட்டு அதுக்கப்புறம் முருகனுடைய உபதேசம் பெற்றார். ஆனால் ரெண்டாவது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான இடம் அருணகிரிநாதர் தான்மா. ஏன்னா அகத்தியர் போய் கேட்டார், பாம்பன் சாமி ரொம்ப கஷ்டப்பட்டார். எந்த கஷ்டமும் படாத முருகனுடைய அருளை எளிதில் வாங்கினது அருணகிரிநாதர் தான். மிக உயர்ந்த அடியார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் நான் இந்த பாம்பன் சாமியுடைய வாழ்க்கையில் முழுமையாக இறங்கும்போது தான் தெரிஞ்சுது அவருடைய வாழ்க்கை நிறைய கலப்படம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினேன். பாம்பன் சாமி சொல்கிறார், அருணகிரிநாதர்னாலே அவர் பெண் பித்தராக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு அதிலிருந்து முருகர் தொழுநோயெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் முருகர் அவர் திருவண்ணாமலையிலேருந்து அவர் குதிக்கும் போது காப்பாற்றி அவருக்கு அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அருணகிரிநாதருடைய உண்மை வரலாறு அது அல்லன்றார் பாம்பன் சாமி. இவங்கெல்லாம் சித்தீகரிச்சிருக்கிறாங்க. இயற்கையாக ஏதோ ஒரு பிறவி இதுவால் அவருக்கு தொழுநோய் வந்ததே தவிர அது பெண் மோகத்தினால் வரல. ஆனால் அவர் பாடல்களில் அப்படி குறிப்பிடுவார். இப்போ மாணிக்கவாசகர் என்ன மாதிரி ஒரு கெட்டவன் யாரும் இல்லைன்னுவார். நான் மாதிரி ஒரு கொடியவன் யாரும் கிடையாது. ஏண்டா என்னை இந்த பூலோகத்தில் ஒரு பாவம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னே என்னை விட்டு போயிடுறான்லாம் கேட்பார். அந்த மாதிரி கேட்பார் மாணிக்கவாசகர். அவ்வளோ கொடிய வராங்க மாணிக்கவாசகர், அவ்வளோ கெட்டவரா? மாணிக்கவாசகர் மாதிரி யார் ஒரு உத்தமம் இருக்க முடியும்? ஆனால் எல்லா பாவத்தையும் தன் மேலே வச்சுப்பாங்க அடியார்கள். எல்லா பாவத்தையும் பிறருடைய குற்றத்தை எல்லாம் தன் மேலே பொருத்திப்பாங்க. நம்ம தான் எடுத்து நோர்த்தவன் தலையில் வைப்போம். நீ எடா எடுத்த, இவன் எடுத்தாங்க அப்படின்னும். அதை நீ தானே எடுத்த, இவன் தான் எடுத்தான், நான் பார்த்தேங்கன்னும். ஆனால் எடுத்தது நம்மளாக தான் இருப்போம். நம்ம தான் பிறர் நம்ம குற்றத்தையே தூக்கி நோர்த்தவங்க தலையில் வைப்போம். ஆனால் அருளாளர்கள் பிறருடைய குற்றத்தை தன் தலைமையில் வச்சு பாடுவாங்க. அதனால தான் பாடல்கள் தன்னை தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கெட்டது பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க செய்யலை. அருணகிரிநாதருடைய திருப்புகளிலே பல இடங்களில் தன்னை அவமானப்படுத்திப்பார். அதனால இவங்க பார்த்தாங்க இப்படியான்னு பாம்பன் சாமிகள் சொல்றாங்க. அருணகிரியார் அப்படி கிடையாது, இயற்கையிலே அவருடைய முன்வினை பயனாக தான் தொழுநோய் வந்தது, இப்படி பெண் பித்தரே கிடையாது அப்படின்றது அவருடைய வாழ்க்கையை தெளிவாக எடுத்து அவர் கொடுத்துருக்கிறார். அப்போ தேடிடுறாங்க அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாள் எங்களுக்கு தெரியலன்னு. சாமி அப்படியே ஆழ்ந்த நிஷ்டையில போய் பாம்பன் சாமிகள் முருகன்கிட்டயே கேட்டு அதுக்கப்புறம் அந்த தேதியை எடுத்து சொன்னார். தை மாசத்திலிருந்து 6வது பௌர்ணமி அன்று அவருடைய குரு பூஜைன்னு தவத்தில் எழுந்துன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆணி மாசத்துல அவருடைய குரு பூஜையை கொண்டாடுறது வழக்கமாச்சு. அதுக்கு முன்னாடி இல்லை, எப்படின்னே தெரியாது இருந்தது. பாம்பன் சாமிகள் சொல்லி தான் அதை செயல்படுத்தினாங்க. அப்படி 2வது அருள் பெற்ற அந்த அருணகிரியார் ரொம்ப அபூர்வமானது. அவருக்கு முருகர் ஒரு உபதேசம் கொடுக்குறார். 2வது மனுஷர்கள்லேயே 2வது அருணகிரிநாதருக்கு பிரணவ உபதேசம் முருகர் தரார். 2 பேருக்கு ஆச்சுங்களா. 3வதாக முருகரே நேரடியாக காட்சி கொடுத்து உபதேசம் செய்தது தான் பாம்பன் சுவாமிகள். இவங்க 2 பேருடைய நிலை வேறு. ஆனால் இவர் கடுமையான நிஷ்டை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி தவம் பண்ணாருன்னு பார்த்தோம். அந்த கடுமையான நிஷ்டைக்கு பின்னாடி முருகன் காட்சி கொடுத்து இவருக்கு உபதேசம் பண்ணார். இந்த 3 பேரை தவிர இன்னைக்கு வரலும் முருகன் வேற யாருக்கும் நேரில் தோன்றி உபதேசம் செய்யலை. அகத்தியர், அருணகிரிநாதர், பாம்பன் சாமிகள், இவங்க 3 பேருக்கு, மனுஷங்கள்ல இவங்க 3 பேருக்கு தான் முருகரே நேரில் பிரணவத்தோடைய உபதேசம் கொடுத்தாங்க. வேற யாருக்கும் தரல, இன்னைக்கு வரலும் தரல. எந்த ஆன்மாவும் அந்த அளவுக்கு பக்குவம் இருக்குதான்னு தெரியல. முருகனே காட்சி கொடுத்து உபதேசம் செய்தது 3 பேருக்கு. அதில் ஒருத்தர் நம்மளுடைய பாம்பன் சாமிகள். அப்படிப்பட்ட அந்த பாம்பன் சாமிகள் அந்த தவம் பண்ண இடத்துக்கு நம்ம அழைச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் இல்லையா. சும்மா அற்புதமான இடம்மா. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அங்கே போனோம். ஒரு வாட்டி கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம அடியார்கள்லாம் போகலாம் ஒரு தடவை. போயிட்டு பிறப்பன் வலை செய்ய பார்க்கணும். அவர் தவம் பண்ணார் பாருங்க அந்த இடம். அந்த இடத்துல தான் முருகன் நான் வீடியோ கூட போட்டிருப்பேன், பார்த்தீங்களாம்மா எல்லாரும். அந்த இடத்துல முருகரே அவருக்கு அருள் செய்யறதுக்கு வந்திருக்கிறார். அந்த குழியில் அவரை எழுப்பி அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் கண்ணை மூடி எவ்வளோ நாள் உட்கார்ந்தார், 36 நாளைக்கு மேலே கண்ணு திறக்கலை. அந்த இடத்துல போனால் அருமையாக இருக்குது. பாம்பன் சாமிகள் முருகன் மேலே பஞ்சாமிர்த வண்ணம்னு ஒரு பாட்டு பாடுகிறார். இந்த பஞ்சாமிர்த வண்ணம் நீங்கள் பாட முடியலனா கூட போட்டு கேட்டால் கூட போதும். ஏன்னா பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ண மாதிரி பலன் அதுக்கு.
எந்த இடத்துல பஞ்சாமிர்த வண்ணம் ஒலிக்கிறதோ அந்த இடத்துல நான் இருப்பேன்ட்டு முருகர் சொல்கிறார். திருச்செந்தூர் செந்திலாண்டவன் சொல்லிக்கிறார், எந்த இடத்துல பஞ்சாமிர்த வண்ணம், அந்த பஞ்சாமிர்த வண்ணத்திலே பால், தயிர், சர்க்கரை, தேன், நெய், இந்த 5 தலைப்பில் பாட்டு எழுதியிருப்பார். பாட்டிலே பஞ்சாமிர்த அபிஷேகம். பஞ்சாமிர்தம் நம்மள மாதிரி காசு கொடுத்து வாழைப்பழம் ஒரு 300 ரூபாய்க்கு கொடுங்க, மாதுளை ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்க, சாத்துக்குடி கொடுங்க அப்படின்னு கட் பண்ணி போட்டு வெள்ளத்தை போட்டு கல்கண்டை போட்டு அப்படி குழைச்சி எடுத்து அபிஷேகம் பண்ணுறது இல்லை. அதுக்கு நிறைய துட்டு செலவாகும். இது துட்டே செலவாகாத பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணிடலாம். என்னென்னா பஞ்சாமிர்த வண்ணம், அதில் வந்து பால், தயிர், சர்க்கரை, தேன், நெய், இந்த 5 தலைப்புல பாட்டு எழுதியிருப்பார். சும்மா விளையாடும் பாட்டு. இந்த பாடல் எங்கு ஒலிக்கிறதோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு முருகர் சொன்னார். இன்றைக்கும் அந்த பிறப்பன் வலசை தலத்திலே சாமிக்கு இந்த 5 அபிஷேகமும் டெய்லி நடக்குது. காலை 7 மணி தொடங்கி மதியம் 1 மணி வரையிலும், சாயந்தரம் 3 மணிலேருந்து இரவு 8 மணி வரலும் அந்த நடை முழுக்க திறந்திருக்கும். எப்போனா வாய்ப்பு இருந்ததுன்னா பிறப்பன் வலசை அந்த இடத்துல தான் பாம்பன் சாமிகள் அந்த தவம் கைகூடிய இடம். வாய்ப்பு இருந்தால் அது ஒரு தடவை போய்வாங்க. அதுக்கப்புறம் சாமியோடைய வீடு, அது ரொம்ப மறக்க முடியாத, இந்த வாழ்க்கையில் கிடைக்க முடியாத ஒரு பெரிய பலன் சாமியோடைய வீடு. அது என்னதுன்னா பாம்பன் பாலம் துவங்குது அங்கே தான். இப்போ தமிழ்நாடு இருக்குது, ராமேஸ்வரம் வந்து தீவு, அது வந்து இலங்கை மாதிரி ஒரு தீவு. இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே போனோம்னா நடுவில் கடல், அதுக்கு தான் பாலம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பாலம் தான் பாம்பன் பாலம்னு பேர். நம்ம ரயில் போனால் இப்படி திறந்துக்குவோம், கேள்விப்பட்டிருப்பீங்களா? பஸ்ஸு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வசதி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துடைய பேர் பாம்பன் பாலம். எந்த இடத்துல அது துவங்குகிறதோ அந்த இடத்துடைய ஊரில் தான் பாம்பன் ஊர். அந்த ஊரில் தான் ஐயா பிறந்துக்கிறாரு. இப்படி பிறந்தா அது வேற இடம், இங்கே பிறந்தது ராமேஸ்வரம், அது அந்த பாம்பன் இடம். அந்த இடத்துல தான் அவருடைய வீடு இருக்குது. இன்றைக்கி நிறைய முஸ்லீம்கள் ஆக்கிரமிப்பு அப்போ எப்படி இருந்து தெரியல, ரொம்ப ஆக்கிரமிப்பு. சுற்றி சுற்றி மசூதி தான். அப்படி தெருவில் போகும்போதே கருவாடு கடை, இப்படி பார்த்தா அப்படியே மீன் கடை, மளிகை கடையே கிடையாது, பழக்கடையே இல்லை. ரொம்ப ரிஸ்க்கு அந்த இடம். சும்மா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் தான். இப்போயே இவ்வளோ டெக்னாலஜி காலத்தில் எப்படி இருக்குது, அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். சும்மா ஒரு சின்ன தெருவு அப்படி போய் அப்படி வரணும், சாக்கடைலாம் ஓடி இருக்கும் பழகுது. அந்த காலத்தில் வந்தால் ஒரு 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 வீடு. அந்த காலத்திலே பண்ணக்காரன் அவர், அந்த ஊருடைய பெரிய ஆளு, வசதியான குடும்பம் அவர். அப்போயே மாடி, உள்ளுக்குள்ளே மாடி 2 அடுக்கு, சின்ன இடத்துல அப்படி ஒரு மாடி கட்டிக்கிறாங்கன்னா என்ன அற்புதம் தெரியுமா? அது அற்புதமான வீடு. அது உள்ளே போனோம். உள்ளே போனால் சாமிகள் நாங்கள் பையெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தோம், வைக்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ சின்ன வீடு அந்த இடம். அப்புறம் ஒரு இடமா இது பண்ணிவிட்டு ஐயாவுடைய வீட்டு உள்ளே போனால் அவருடைய அரிய புகைப்படங்கள்லாம் நிறைய இருந்தது. எல்லாத்தையும் பார்த்தோங்க. அங்கே ஒரு படிக்கட்டு இருந்தது பாருங்கள், அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாருங்கள். அந்த படி சின்னது தான். அந்த சின்ன வீட்டுக்குள்ளேயே அவர் படிக்கட்டு கட்டிடுறாரு. மேலேருந்து கயிறு தோங்க, அந்த கயிறு பிடிச்சி தான் நம்ம மேலே ஏற முடியும். மேலே ஏறினா சாமிகள் அந்த இடத்துல தான் சண்முக கவசம் எழுதிறாரு, பல நூல்கள் அவருக்கு அடிக்கடி மேலே உட்காந்து நூல் எழுதுவாராம். அந்த இடத்துல கூட்டு போய் என்னை பேச வச்சாங்க, அவருடைய வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்ல சொன்னாங்க. அங்கேயே வீடியோ எடுத்தாங்க. அது அந்த இடத்துல போயிட்டு அவருடைய அதுக்கு மேலே இன்னொரு தளம், இதுக்கு மேலே இன்னொரு தளம் வர மாதிரி அதுக்கு மேலே போனால் இந்த சின்ன இடம், அந்த இடத்துல தான் முருகப்பெருமான் அவருக்கு தோன்றி, எனக்கா போய் சொல்லிட்டேன் இதோட பழனிக்கு வராத அப்படி சொன்னார் பாருங்க. அது 2வது தளம். அந்த தளத்து மேலே தான் சின்ன ஒரு இடம், இது மாதிரி ஒரு சின்ன மேடை மாரி இருக்குது. அந்த மேடைக்குள்ளே பாம்பன் சாமிகளுடைய திருவுருவம், அதுக்கு பின்னாடி அவர் காட்சி கொடுத்தாருல முருகர், அந்த காட்சி கொடுத்த முருகருடைய புகைப்படம் இருந்தது வச்சு. ஒரு எப்பவுமே ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சுவாமிகள் இல்லத்தில் இந்த விழா நடக்குது. ஏன் அவங்க அதிகமாக யாருக்கும் சொல்லிக்கலன்னா, அது பாம்பன் சாமியுடைய மடம் அவங்களுக்கு தானே. இந்த மடத்துலேருந்து சென்னையிலேருந்து ஒரே ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வர வைக்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளோ சின்ன இடம் அந்த மாடியுடைய மேலே. பாம்பன் சாமி அடியார்கள் வாங்கினாங்கன்னா என்ன வருது? ஏன்னா பாம்பன் சாமி அடியார்கள் உலகம் முழுக்க ஒரு ஃபேமஸ். அந்த மாதிரி ஒரு அடியார் கிடையாது, அப்படி ஒரு ஃபேமஸ். எல்லாம் வாங்கினா என்ன ஆகிடும். அதனால அது ரகசியமாக நடத்துகிறாங்க. அதில் ஏதோ அந்த பாவிக்கு பாக்கியம் கிடச்சிது. நம்ம போயிட்டு அந்த மாடி மேலே ஏறி உட்காந்தோம். ஐயாவுடைய பாடலாம் பாடி, ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு அது உட்காந்து பாடுது பாருங்க. அம்மா அதெல்லாம் கேட்குற காது பத்தாது. இந்த அம்மா மாதிரி அருமையாக பாட அப்படியே மெய் மறந்து போயிட்டோம். அந்த மேலே இருந்து சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 6:45 ஆச்சு. 6:45 துவங்கி அந்த பூஜைகளெல்லாம் நடந்தது. முருகனுடைய சகஸ்ரநாம அர்ச்சனைலாம் பண்ணி அப்படியே ஒரு கற்பூர ஒளி கரெக்டாக 8 ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கற்பூர ஒளி
அப்படி தீபாரத்தனை அப்படி ஏற்றி காமிச்சாங்க. முருகான்னு எல்லாருக்கும் விபூதிலாம் கொடுத்தாங்க. ஐயாவுடைய புகைப்படம் கொடுத்து ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு என்ன சிக்கல்னா, நாங்கள் திருச்செந்தூருக்கு 8 மணிக்கு பஸ் ஏறணும். இங்கே 7:50 ஆயிடுச்சு. சாமி வீட்டிலேருந்து இங்கேருந்து மடம் வரலும் போனோம். பொன்னம்பல சாமி மடம் வரலும் போனால் அங்கே பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போனோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்தோம், பார்த்துட்டோம். சரி, இது இப்போ 10 நிமிஷத்தில் இங்கேருந்து புறப்பட்டு போனால் தான் அந்த பஸ்ஸை பிடிச்சா தான் நம்ம திருச்செந்தூர் போக முடியும். அதனால் அதை விட்ட பசங்களாம் வச்சுருக்கிறோம். பஸ்ஸு கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரின்ட்டு எல்லாரும் உடனே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஐயாவுக்கு நன்றி சொல்லி அந்த அண்ணன்கிட்ட கூட பேச முடியல. ஏன்னா அவங்கள பிஸியாக இருந்தாங்க. சரி நம்ம ஃபோன் பண்ணிக்கலாம், ஏன்னா பஸ்ஸு வசதி கிடையாது, புறப்பட்டுலான்ட்டு எங்கள் தம்பி எல்லாம் கூப்பிடுவே. சரின்ட்டு நம்ம அங்கேருந்து புறப்பட்டு 2வது மாடி ஐயா வணங்கிட்டு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பையை எடுத்துகிட்டு அங்கே பூஜை நடந்துங்குது. இப்போ அவங்களுடைய இது என்னன்னா, மேலில் பூஜை நடக்கணும். 2வது தளத்தில் அவர் உட்காந்து பாடல்லாம் எழுதினாரு. அந்த இடத்துல அங்கேயும் படங்கள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே பூஜை நடக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கீழே கொடுத்தனம் பண்ண இடத்துல 3 இடத்துலையும் பூஜை நடத்துவாங்க. மாடி பூஜைன்னு பேர். இந்த 3 இடத்துல பூஜை முடிச்ச பிறகு தான் எல்லாருக்கும் அன்னதானம் ஏற்பாடுகள் நடந்துருந்து. நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் டைம் ஆகிடும்பா, நம்ம போயிடணும், பஸ்ஸு விட்டுற போகிறோன்ட்டு நாங்கள் இறங்கி அந்த 10 நிமிஷத்தில் இறங்கி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பேக் எடுத்துன்னு அப்படி வெளியே வரோம்மா, அவர் அந்த வாசலை விட்டு அப்படி வெளியே அந்த கேட், நம்ம கேட்டை தாண்டி அப்படி வெளியே வரோம். எங்கேருந்தோ ஒரு எக்ஸலில் ஒரு பெரியவர் ஒரு தலைப்பாகலப்பாலாம் கட்டின்னு நல்லா விபூதி போட்டுன்னு வந்து அப்படி வந்து அண்ணா வேகத்தில் வந்து ஒரு ஸ்கிட்டை அடிச்சு நிறுத்தினார். எங்கே போகிறீங்க, யார் நீங்கள், எங்கே இது போகிறீங்கன்னு. பேக்கெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு, இது மாதிரி எங்களுக்கு டைம் ஆகிடுச்சிங்க ஐயா, 8 மணிக்கு பஸ்ஸு, சாப்பிடாத போகக்கூடாது, உள்ளே போங்கன்னார். ஐயா எங்களுக்கு பஸ்ஸு விட்டாங்க, அங்கே எங்கேயோ போனோங்க, ரொம்ப லாங்கு, நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி நீங்கள் சாப்பிடாத போகக்கூடாது, உள்ளே வாங்க, சாமி வருத்தப்படுவார், உள்ளே வாங்க அப்படின்னாரு. ஐயா இப்போ போனாதான் ஐயா, பேசாதீங்க தம்பி, உள்ளே வாங்க தம்பி. இல்லை இன்னும் பூஜைகள்லாம் முடியணும், அந்த பூஜைலாம் ஆகட்டும், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கன்னார். இன்னும் பூஜை முடியாத, நீங்கள் வாங்க அப்படின்னு இட்டும் போயிட்டு எங்களுக்கு இதை மாதிரி ஒரு டேபிள் போட்டு நாங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு இன்னும் ஏங்க உள்ள முடியல பூஜை, நீ உட்காருன்ட்டு இலையை போட்டு பொங்கல் இட்லி சட்னி வடை வைக்கிறாரு. எங்களை பார்த்தோன்னே ஒரு கும்பல் வந்து எதிரில் உட்காந்துது. அத்தனை பேர் எழுந்துருங்க. ஏமா இதெல்லாம் நியாயம் பாருங்க, நீங்கள் உங்களை யாரும் உட்கார சொன்னா, சாமி ஊருக்கு போட சொன்னார், நீங்கள் எழுந்துருங்க நீங்கள் போங்க. அப்புறம் தான் அவங்கெல்லாம் உட்கார்ந்தவங்களை எழுப்பிட்டாங்கங்க. உட்கார்ந்தவங்களை எழுப்பிட்டு நீங்கள் உட்காருங்கன்ட்டு குழந்தை குட்டியோடு உட்கார வச்சு எல்லாருக்கும் எங்களுக்கு டிஃபன் பரிமாறினார். எங்க ஐயா பஸ்ஸு அதெல்லாம் சாமி நிறுத்தி வைப்பார், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாரு. என்னடா இதுன்ட்டு அந்த 5 நிமிஷத்தில் கடகடன்னு இது பண்ணின்னு அங்கேருந்து புறப்பட்டு வந்து நாங்கள் வந்துட்டு இருப்போம். இப்போ நம்ம இல்லத்துக்கே ஒருத்தர் வந்துட்டு சத்சங்கத்தில் கலந்துட்டு சாப்பிடாத போனால் நம்மளுக்கே மனம் வலிக்காது. எட்டு வந்து நிறுத்தினாரு பாருங்க பாம்பன் சாமி, வண்டி வந்து அப்படி நிறுத்தி மடக்கி உள்ளே போனது. ஐயாவுடைய பெருங்கருணை. நம்ம எதுவும் பார்க்கல அவங்கன்னு நினைக்காதீங்க. நம்மளத ஒவ்வொரு அசைவும் பொன்னம்பல சாமிகள் இவங்கெல்லாம் பார்த்துன்னு நம்மளை கவனித்து அரவணைச்சு வழி நடத்துகிறார்கள் என்பது சத்தியமான உண்மை. ஏன்னா என்னை கூப்பிட்ட அடியார் கூட அவங்க கவனிக்கல, எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களாம் பூஜையில் இருந்தாங்க. நம்ம சொல்லாத வர்றது தப்பு, சரி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புறப்பட்டு வரும்போது அப்படி வந்து அப்படி அழைச்சி கூட்டு போய் உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சாப்பாடு போட்டிருந்தா கூட எனக்கு தெரியாது. அவங்க உட்கார்ந்தவங்களை எழுப்பிட்டு நீங்கள் உட்காருங்க ஏன்னு. இதெல்லாம் பாம்பன் சாமி நம்மலாம் என்ன பண்ணணும்னு தெரியல. சாமியுடைய அந்த குருவுடைய பார்வை படணும், குருவுடைய அனுக்கிரகம் பெறணும். அதுதான் இந்த உலகத்துடைய மிக உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு போவதற்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை வந்து நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். ஏமா லதா எங்கே இருக்கிறம்மா, நிமித்திக்கம்மா. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு கரண்ட் இன்னும் வரல, இப்படிதான் இருக்கணும்னு குருநாதர் உத்தரவு. திருப்பி வச்சுக்கம்மா, பின்னாடி வச்சுக்கோங்க. மார்க்கர் இருக்குதா? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகிர் பசு பாசம் நில்லாதே. நாங்கள் ஏன் குழப்பறீங்க, அதுவும் 11:30 மணிக்கு. இது வந்து திருமூலர் அருளிய திருமந்திரம், மிக மிக முக்கியமான மந்திரம். எது தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ இந்த மந்திரத்தை நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன சொல்கிறார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதின்றார். விவேகானந்தரை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, விவேகானந்தர் அதுக்கப்புறம் வெளிநாடு போய் நம்மளுடைய மதத்தை பற்றி இந்து மதத்தை பரப்பினார். இந்து மதத்தை பரப்பிட்டு திரும்பி வரார், ராமநேஸ்வரத்துக்கு தான் வந்து வரார். ஏன்னா அங்கிருந்து ஒருத்தர் தான் அவர் அனுப்பி வச்சாங்க. அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக நேராக ராமேஸ்வரம் வரார். ராமேஸ்வரம் வந்து அவருக்கு நன்றி சொல்லும்போது அப்போ ஒருத்தர் விவேகானந்தரை பார்க்கறதுக்கு வந்துட்டு, ஐயா நீங்கள் போய் பேசிட்டு வந்தீங்களா? ஆமாம், பேசி ரொம்ப இந்தியாவுக்கு பெருமையை தேடி கொடுத்தாச்சு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். சைவ சித்தாந்தத்தை பற்றி சொல்கிறதானேன்னு கேட்டாங்களாம். சைவ சித்தாந்தமா அப்படின்னா என்னதுன்றாரு விவேகானந்தர். குறுகிய நேரத்தில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல முடியாது, சிம்பிளாக சொல்கிறேன்.
இந்த உலகத்திலே 3 விஷயம் நிலையான பொருளுங்க. ஏன் அது 3ஆ இருக்கணும், 9ஆ 10ஆ இருக்கக்கூடாதான்னு கேட்கிறார் விவேகானந்தர். நீங்க எதை எடுத்தாலும் 3 விஷயம் தான் இறுதியில் நிற்கும் அப்படின்றார். எப்படி சொல்றீங்கன்னார். அந்த பாட்டு தான் இது. இந்த உலகத்துல நீங்க எதை நீக்கி வந்தாலும் எதை பார்த்தாலும் 3 விஷயம் தான் உலகத்துல நிலையா நிற்கும். நிலையான பொருள் 3, வேற எதுவுமே நிலைக்காது. அந்த 3 பொருள் எதுன்னா, ஒன்று கடவுள், அதுதான் பதி. இன்னொன்று பசு, பசுன்றது நம்மளுடைய ஆன்மா, ஆன்மா கூட்டம். இன்னொன்று பாசம், பாசம் என்பது இந்த உடம்பு, இந்த உலகம், அது போன்று. இந்த 3 எதை அழிச்சாலும் இந்த 3 அழியாது. எது அழிந்தாலும் இந்த 3 அழியாதுமா. ஒன்று கடவுள், இன்னொன்று ஆன்ம கூட்டம், இன்னொன்று பாசம். இந்த 3 அதுதான் இவர் சொல்றாரு. பதி பசு பாசம் என்ன பகர் முன்றில் பதியினை போல் கடவுளை போல் பசு பாசம் அனாதி. இது ரெண்டும் கடவுள் மாதிரியே. கடவுள் எப்படி நிலையா இருக்கிறாரோ அது மாதிரி இந்த ஆன்மாவும் நிலையா இருக்கும், இந்த பாசமும் நிலையா இருக்கும் அப்படின்றதா இது. பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா. ஆனா இந்த பசு பாசம் பதியினை சென்று அணுகாது. ஆனால் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவேன்றார். இதனுடைய விளக்கம் ரொம்ப குழப்பிக்கணும். இப்படிலாம் சொன்னா இந்த நேரத்துக்கு டென்ஷன் ஆகிடும். உங்களுக்கு எளிமையா சொல்றேன். கடவுள் எப்படி நிலையானவரோ அது மாதிரி இந்த ஆன்மா நிலையானது, இந்த பாசமும் நிலையானது. பாசம் ஜடம், அறிவு கிடையாது. ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. அறிவு உள்ளதோட சேரணும். அறிவு உள்ளது என்ன பண்ணணும், நேராக போய் சாமி கிட்ட சேரணும். ஆனால் இது என்ன பண்ணிடுது, ஆன்மாவுடைய இயல்பான குற்றம்னா கெட்டது கிட்ட சீக்கிரமாக போயிடும். இந்த இடத்துல சத்சங்கம் நடக்குதுன்னா வராது கூட்டம். பக்கத்தில் நடிகை திரிஷா வந்துக்கிறாங்கன்னா சத்சங்கம் விடுங்கய்யா, அண்ணாங்கய்யா, தோ இருங்கய்யா அப்படின்ட்டு. ஏன்னா ஆன்மா இயல்பாகவே கெட்டது நோக்கி ஓடிடும், நல்லது நோக்கி வராது. இதில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த பாசம்ன்றது உயிர் இல்லை, அது ஜடம், அது ஒட்டாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம சொல்லலாம், சாமி நான் உங்ககிட்ட நான் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த பாசம் என்ன இழுக்குதுன்னு போய் சொல்லக்கூடாது. ஏன்னா பாசத்துக்கு அறிவு கிடையாது, நீ தான் போய் அதில் ஒட்டுற. புரியுதா? குற்றம் யார் மேலேனா நம்ம தான். பாசம் ஒட்டிக்கல தானா, பாசம் தானா ஒட்டிக்கல, நம்ம தான் போய் அதில் ஒட்டிக்கணும். நம்ம இவர்கிட்ட போனோம், நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுங்க கிட்ட போயிட்டோம். அதுதான் மிகப்பெரிய குற்றம். ஆனால் இது கூட நம்ம சேர்ந்ததுனால மொத்தம் நம்மளுக்கு இருள் ஆகி போச்சு. ஏமா அந்த இடத்துல போய் புத்தகம் எடுத்துன்னு வா அப்படின்னு ஒரு இருட்டு அறையில் இதை அனுப்புகிறேன். இருட்டு அறையில் போய் இந்த பாப்பா அனுப்புகிறேன். ஒரு புக்கு வச்சுருக்கிறேம்மா உள்ள, அதை போய் எடுத்துன்னு வான்னு இந்த பாப்பா எடுத்து சொல்கிறேன். உள்ளே போயிட்டு இது வந்தது, என்னம்மா புக்கே இல்லாத வர? ஐயா உள்ள இருட்டாக இருக்கு ஐயா. நான் என்ன கேட்டேன், புக்கு இருக்குதான்னு கேட்டேன், நீ இருட்டு இருக்குன்றியே. புரியுதா? நான் என்ன சொன்னேன், புத்தகம் எடுத்துன்னு வானேன். ஆனால் இந்த பாப்பா என்ன சொல்லுது, உள்ள இருட்டாக இருக்கு ஐயான்னு. புத்தகம் எடுத்துன்னு வரணும் தானே, ஏன் எடுத்துன்னு வரலன்னா இருட்டா இருக்குன்னு. நான் கேட்டது ஒன்று, அது சொல்றது ஒன்று. இப்போ இருட்டு அறையில் போகும்போது என்னன்னு தெரிஞ்சுது, இருட்டா தெரிஞ்சுது. அப்போ இருட்டு இருக்குன்னு தெரியுது பாரு. இருள் தன்னை காட்டும், கவனிக்கணும், இருள் தன்னை காட்டும். ஆனால் இந்த ஆணவம் தன்னையும் காட்டாது, இருளையும் காட்டாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் சேர்ந்துக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? அதனால தான் எனக்கு ஆணவமே இல்லைன்னு. ஏன்னா அது தன்னை காட்டாது. இருள் எப்படி இருளில் தன்னை காட்டிக்குதோ, ஆணவ இருள் தன்னையும் காட்டாது, பொருளையும் காட்டாது. இப்போ நம்ம ஆன்மா அதுங்கிட்ட ஒட்டிக்கிறோம்னா நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு. அது ஆன்மா மேலே நம்மக்கிட்ட ஆணவம் இருக்குதுன்னு தெரியல. அப்படி ரெண்டுத்தையும் காட்டாமல் மறைச்சி வச்சிருக்கிறது தான் இந்த பாசம். நம்ம இயல்பாக இதுங்க கூட இருக்கணும், நம்ம தப்பி இதுங்க கூட வந்துட்டோம். உடம்பு கொடுக்காத நிலையில உயிர் இருக்குது பாருங்களேன், வெறும் உயிர் மட்டும் இருக்குது, அது ஆன்மான்னு பேரு. ஆன்மான்றது எதுன்னா வெறும் உயிர் மட்டும், அதுல உடம்பு கிடையாது, எந்த கருவி கரணமும் கிடையாது, அது மட்டும் இருக்கும்போது அது பேர் ஆன்மா. அதுக்கே உடம்பு கொடுத்துட்டா அது பேர் உயிர்னு பேரு. உயிர் உடம்பு வந்த போது அதுக்கு பேர் உயிர்னு பேரு. அதுவே கருவி கரணங்கள் அது கூட சேரும் போது அது பேர் புருடன்னு பேரு. நம்ம ஆன்மாவுக்கே 3 விதமான பேரு. உடம்பு இல்லாத நிலையிலே, கருவி கரணங்கள் இல்லாத நிலையிலே அது பேர் ஆன்மான்னு பேரு. அதுக்கு உடம்பு கிடைச்சி இருக்கும்போது அது பேர் உயிர்னு பேரு. அந்த உயிரோடு கருவி கரணங்கள் சேரும்போது அதுக்கு பேர் புருடன்னு பேரு. வணக்கங்க. இது 3 நிலையா நம்ம ஆன்மா வருது. இப்போ நம்ம இறக்கும்போது இந்த புருடனாகிய தத்துவம் கழண்டுடும், உயிராகிய இந்த உடம்பு நீங்கி ஆன்மாவா போயிடும். அந்த ஆன்மாவா போயிட்டு மறுபடியும் அது ஆன்மாவுக்கு அழிவு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த உடலுக்கும் இந்த கருவி கரணங்களுக்கு தான் அழிவு. இதை பத்தி உங்களுக்கு எளிமையா சொல்றேன். நம்மளுக்கு சிவபெருமான் செய்த பெருங்கருணை அப்படின்னு சொல்றீங்களா ஐயா, ஒரு சத்சங்கத்துல அவர் செய்த பெருங்கருணை எது அப்படின்னா, சிவன் நம்மளை உயிரோட அந்த அப்படி இருந்த அந்த உயிருக்கு அந்த உடல் கொடுத்து செய்தது பெரிய விஷயம் இல்லை, அது கூட கருணை கிடையாது. அவருடைய பெருங்கருணை எதுன்னா,
கர்ப்பக்கிரியைன்ற ஒரு திருமூலருடைய மந்திரம் ஒரு 30-40 பாட்டை எழுதியிருப்பார் கர்ப்பக்கிரியைன்னு. அந்த கர்ப்பக்கிரியையில் சொல்லாத விஷயமே கிடையாது, அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பார். அதில் வந்து நுட்பத்தை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது திருமூலர் வந்து சிவபெருமானை ஏன் அவ்வளோ மெயினாக சிவனை போல் தெய்வம் தேடி நிலைன்னு முதல் பாயிண்ட் கேட்குறாருன்னா, இந்த மாதிரி ஒரு உபகாரம் யாராலையும் செய்ய முடியாதுன்ட்டார். சிவன் நமக்கு செய்ததிலே மிகப்பெரிய உபகாரம் எதுன்னா, அவன் நம்மளுக்கு உடம்பு கொடுத்தது கிடையாது, இந்த கருவிகரணங்கள் நம்மளோட சேர்த்தது கிடையாது, நம்ம கூட அவங்கிறான் பாரு, அதுதான் பெரிய விஷயம். எந்த ஒரு ஆன்மா இருந்தாலும் அதுவும் கூட சிவன் இருக்குது, அந்த ஆன்மாவுக்குள்ளே தன்னை புகுதி கொண்டான் பாருங்க, அதுதான் சிவன் செய்த மிகப்பெரிய கருணை. நமக்குள்ள இருக்கிறாரு, எங்கும் நிறைந்த சிவம் நம்மளுடைய ஆன்மாக்குள்ள இருக்குது. இப்போ உடம்பு இயங்குதுன்னா எதனால இயங்குது? உள்ளிருந்து உயிரை இயக்கவே உடம்பு இயங்குது. அந்த உயிரை இயக்கிறதுக்கு ஒன்று வேணும்ல, அதுதான் சிவம். சிவம் போச்சுன்னா சமமாயிடும் உடம்பு. அப்போ ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் உயிர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் சிவம் இருக்குது. சிவம் செய்த மிகப்பெரிய கருணை எதுன்னா, தன்னுடைய ஆன்மாக்குள்ள அவருடைய அந்த அவரும் வந்து சேர்ந்து இருக்கிறார் பார், இதுதான் மிகப்பெரிய விஷயம். இதுதான் சிவம் செய்த கருணையிலும் கருணையிலும் கருணை. அதுதான் கர்ப்பக்கிரியில திருமூலர் பயங்கரமா சொல்றார். அங்க இங்க இங்க அங்கன்னு தேடி ஓடாதடா பாவி, நான் உங்ககிட்டயே இருக்கிறேன்டா. பையன் ஒருத்தன் அப்பா பாக்கெட்டில் அப்படி டெய்லி காசு எண்ணுவார், பாக்கெட்டில் வச்சுட்டு தூங்கிடுவார். காலையில் எழுந்து பையன் தேடுவான், அப்பா பாக்கெட்லேருந்து அப்பாவுக்கு தெரியாத எடுத்துடணும்னு. காலையில் எழுந்து பார்த்தா அப்பா பாக்கெட்டில் இருக்காது. டெய்லி ராத்திரி என்றாரு காசு இருக்குது, காலையில் இருந்தால் காசு இல்லை. இவன் தேடி பார்க்குறான், இவன் தேடும் போது இல்லை. மறுநாள் காலையில் இருந்தால் இந்த மறுபடியும் அப்பா எண்ணி பாக்கெட்டில் இருக்கிறார். என்னடா ராத்திரி முழுக்க தேடினேன், நான் தேடி பார்த்தேன் அப்பா எண்ணி வைக்கும் போது சட்டையில் தான் இருந்து, காலையில் எழுந்து பார்க்கும்போது அப்பா என்றாரு, நம்ம நடுவில் வைக்கும் போது இல்லை என்னும்போது அப்பா சொன்னாராம், உன் சட்டையில் தான்டா அதை வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம பையில இருந்து அதை மட்டும் தேட மாட்டோம், அப்பா சட்டையில் இருந்து அப்பா அதில் தேடும். ஆனால் அவர் வச்சிருந்தது ரொம்ப சேஃப்டியான இடம், இங்கே வச்சா தான் அவன் தேட மாட்டான்னு வச்சார். அதே மாதிரி கடவுள் அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாருல, அவர் நம்ம உள்ளே இருக்கிறாரு, அதை தேட மாட்டோன்றோம், அதனால வெளியே தேடி சுற்றிங்கிறோம். சாமி பெருங்கருணையின் பெருங்கருணை, நம்மளுக்குள்ள ஆன்மாக்குள்ள அவரை பொருத்தி கொண்டது தான் பெருங்கருணை. இதுதான் சிவன் செய்த மிகப்பெரிய உபகாரம். இதுக்கு தான் அவருக்கு தினசரி எழுந்து நம்ம நன்றி சொல்லணும். நன்றி தெரிவிக்கிற விதம் தான் சிவ பூஜை, நன்றி தெரிவிக்கிற விதம் தான் தோத்திரம் பாடுறது, நன்றி தெரிவிக்கிற விதம் தான் நம்ம வழிபாடுகள் எல்லாமே. ஏன்னா அவன் செய்ததுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் தீர்மானம் ஆகாது, என்ன கொடுத்தாலும் தீர்மானம் ஆகாது. அப்படியே அது ஒன்று. சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் எனக்கு ஒரு சொல்கிறீங்க, என் ஆன்மாவிலேயே சிவம் இருக்கிறாருன்றீங்க. அப்படி சிவம் இருந்தால் ஒருத்தன் அப்படியே ட்ரெயினை கவுக்குறான், ஒருத்தருக்கு கெடுதல் செய்கிறான், ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறான், அப்போது ஒருத்தன் திருடுறான், இதெல்லாம் வந்து இருக்குதே சிவம் அவங்களுக்கு இருந்தே, அப்போ சிவன் தான் இதை வச்சு அவனை இயக்குதா? நீங்கள் சிவன் இயக்குவதை அவன் இங்கே இயக்குறான்றீங்க, அப்போ சிவன் தானே இதெல்லாம் செய்ய வச்சிருக்காரு அப்படின்னு அந்த திருடனை நீங்கள் காப்பாற்றது பார்க்கக்கூடாது. உங்களுக்கு அதுக்கான விஷயத்தையும் சொல்கிறேன். அப்போ சிவம் இருக்கவே தானே இப்போ எனக்குள்ளேருந்து செயல்படுத்துறாருன்னா சிவம் செயல்படுத்துது இல்லையா? அப்போது சிவம் தானே எல்லா உயிரிலையும் இருக்குதுன்றீங்க, அவன் கெட்டது பண்ணாலும் அது சிவனை தானே சாரும். கேட்கலாம்லம்மா, இது நல்ல கேள்விம்மா. இதுக்கு ஒரு உபகாரத்தை உங்களுக்கு தெளிவிக்கிறேன். ஒரு 3 பல்ப் இருக்குது, 3 குண்டு பல்புன்னு வச்சுங்க. கரண்ட் இல்லாத போது 3 ஒரே மாதிரி தெரியும். இப்போ கரண்ட் இல்லை, இந்த பல்பு 3 ஒரே மாதிரி தெரியும். இப்போ கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் வந்த போது ப்ளூ கலர் லைட்டு ப்ளூவாக எரியும், சிவப்பு கலர் லைட்டு சிவப்பாக எரியும், மஞ்சள் கலர் லைட்டு மஞ்சளாக எரியும். ஒரே கரண்ட்டு தான் உள்ளே போகுது. ஆனால் ஒரு பல்பு வந்து ப்ளூவாக எரியுது, ஒரு பல்பு செல்ஃபாக எரியுது, ஒரு பல்பு மஞ்சளாக எரியுது. ஏன் அப்படின்னா அந்த பல்புடைய தன்மை அது. ஒரே கரண்ட்டு தான் உள்ளே போகுது, ஒரே கரண்ட்டு தான் உள்ளே போகுது. அது வந்து மஞ்சள் பல்பில் அந்த கரண்ட் பட்டுதுன்னா மஞ்சள் கலரில் லைட் எரியுது, சிவப்பு கலரில் அந்த பல்பில் பட்டுதுன்னா சிவப்பு கலரில் லைட் எரியுது, பச்சை கலரில் அந்த பல்பு பட்டு அந்த கரண்ட் படும்போது அது பச்சை கலராக தெரியுது. கரண்ட் ஒன்று தான், பல்புடைய தன்மை வேறு வேறு. அது மாதிரி சிவம் ஒன்று தான், சிவம் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்குது. ஆனால் அந்தந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு குணம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் இருக்குது. அந்த குணத்தில் சேரும்போது அதுவாக மாறும். எப்படி ஒரே கரண்ட்டு மஞ்சளாக எரியுதோ, ஒரே கரண்ட்டு பச்சையாக எரியுதோ, ஒரே கரண்ட்டு செவப்பாக எரிக்கிறதோ, அது மாதிரி ஒரே மாதிரி சிவம் எல்லார்கிட்டையும் லாபித்து இருக்குது. ஒன்று வந்து அவங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி சிவம் மாறி மாறி வரும். அப்போ இந்த ஆன்மாக்கள் செய்கின்ற குற்றத்துக்கு சிவம் காரணம் ஆகாது.
பயிர் வைக்கிறாங்க, ஒரே மண் ஒரே தண்ணி. இந்த இடத்துல நெல் விதைச்சா நெல் கிடைக்குது, இந்த இடத்துல வேர்க்கடலை போட்டால் வேர்க்கடலை கிடைக்குது. ஏங்க ஒரே மண் ஒரே தண்ணி தான், இங்கே ஏங்க நெல்லாக வருது, இங்கே ஏங்க வேர்க்கடலையாக வருது, இங்கே ஏன் எள்ளாக வருது, இங்கே ஏன் கரும்பாக வருது, இங்கே ஏன் கீரையாக வருது? அப்படின்னா வித்து வேறு வேறு. தண்ணியும் மண்ணும் எல்லாத்துக்கும் காமன், ஆனால் விதைக்கிற வித்துன்றது வேறு வேறு. அது மாதிரி சிவம் எல்லாத்துக்கும் பொது. அவங்க சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆற்றல் வெளிப்படும். இதனால் இந்த நம்ம சுபாவத்திலிருந்து இந்த சிவ சுபாவத்துக்கு போகிறது என்பது நம்ம இயல்பான சுபாவத்திலிருந்து நம்மளை நம்ம சீர்படுத்தி மாற்றி கொண்டால்தான் அந்த சிவமான மெயின் கரண்ட்டு அது உள்ளபடி வெளியே கொண்டு வரும். புரியுதுங்களா? பச்சை கலரில் பல்புக்கு நம்மளே போட்டு வச்சுக்கிறோம் கேப்பு, சிவப்பு கலரில் நம்மளே போட்டு வச்சுக்கிறோம் கேப்பு, மஞ்சள் கலரில் பல்பு மேலே நம்மளே போட்டு வச்சுக்கிறோம் கேப்பு. அதை எந்த கேப்பு போட்டுக்கிறோமோ அந்த கேப்பை எடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் சிவம் என்ன காட்டுகிறதோ அப்படியே காட்டும். அதுதான் மகான்கள் செய்தார்கள். அந்த நிலையை எப்படி அந்த மகான்கள் அடைந்தார்கள் என்பதை நம்ம இந்த படம் போட்டிருக்கேன். இது மூலமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நான் அது மூலமாக சொல்கிறேன். ஐயா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது இதுவரையிலும் யாருமே சிவன்கிட்ட போனதே கிடையாது, ஒரு ஆன்மா கூட அப்போ பக்குவம் இருக்காதா? எப்படி ஐயா இதெல்லாம் சாத்தியமாக இருக்குதா? உமாபதி சிவம் சொல்கிறார், எத்தனை உயிர்கள் இன்னைக்கு இறந்து கொண்டிருக்கிறதோ, இன்னைய பொழுதுல எத்தனை உயிர்கள் இன்னைக்கு இறந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை உயிர்கள் இன்று சிவனோடு சேர்ந்து கொண்டிருக்கிறதுன்றார். அதுக்கு நிகராக அவ்வளோ பேர் போய் நிற்கிறான். உனக்கு தாண்டா தெரியல, அங்கங்கே இருக்கிறான்டா, உனக்கு தெரிஞ்சவன் போலையே தவிர அது மாதிரி இன்னைக்கும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உண்டு, சிவன்கிட்ட போய்கிட்டு தான் இருக்குது. புரியுதா? உமாபதி சிவன் தான் இந்த விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, துறந்தோர் துறப்போர் தொகை சொல்லின் இறந்தோர் இறப்போர் தொகையாம், இறந்தோர் இறப்போர் தொகையாம், துறந்தோர் துறப்போன் தொகை சொல்லின். புரியுதுங்களா? எவ்வளோ பேர் இன்னைக்கு இறக்குறானோ அந்த அளவுக்கு இன்னைக்கும் சிவன் கிட்ட சேர்றதுக்கு ஆள் இது சேர்ந்துங்கிறான். சிவனும் இன்னைக்கும் முக்தி கொடுத்துட்டு இருக்கிறார். முக்தியை பெறக்கூடிய பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் இன்றும் உண்டு. அது எங்கே இருக்குது, யாருக்கு இருக்குது, அந்த பக்குவம்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு கிடைக்கலையே, நம்ம பார்த்தவங்களுக்கு கிடைக்கலையன்றதுனால இன்றைக்கும் யாரும் அந்த நிலையை அடையலன்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். பக்குவம் மிக அதிகமான பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் இன்றும் உண்டு. சிவன்கிட்ட இன்றைக்கும் போய் சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான பக்குவத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். எனக்கு கம்பெனியில் ஒருத்தர் வெளிநாடு போயிட்டு வந்தார். வெளிநாடு போயிட்டு வகை வகையான சாக்லேட்டு நிறைய பொருள்லாம் வச்சுக்கிறேன். ஏங்க அருண் வாங்க, நான் வெளிநாடு ஃபாரின் போயிட்டு வந்தேன், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் பொருள் வாங்கிட்டு வந்துருக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துங்க அப்படின்னாரு. இது வாங்க ஐயா, அந்த ஃபாரின் சாக்லேட் மட்டும் வைங்கய்யா, எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீதிலாம் இந்த சென்ட்டு இந்த வாட்சி அதெல்லாம் இருக்கட்டங்கய்யா, எனக்கு எங்கள் வீட்டை குழந்தைங்களுக்கு பிடிக்கும், இந்த ஃபாரின் சாக்லேட் மட்டும் பசங்க ஆசைப்படுவானுங்க, எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, இந்த சாக்லேட்னா கொஞ்சம் பிடிக்கும், சரிங்கய்யா இது மட்டும் எனக்கு, சரிங்க அருண் இதை நீங்கள் எடுத்துன்னு போங்கன்னு அப்படி கொடுத்துட்டாரு. நான் எடுத்துன்னு சாயந்தரம் வச்சுக்கிறேன். டியூஷன் போயிட்டு வரானுங்க. நான் இப்படி குளிச்சுட்டு வரதுக்குள்ள எதிர் வீட்டு ஆதி வந்துட்டான். ஏதாவது ஆதி வரலையா நீங்க? ஆதி என்ன பண்ணிட்டா, டக்குன்னு சாக்லேட்டை பிரித்து வாயில் போட்டு, நான் குளிச்சுட்டு பார்க்குறேன், என்னடா வெறும் கவர் மட்டும் தாங்குது. அண்ணா சாக்லேட்டு ரொம்ப பிரமாதம். யாரு? ஆதி. சாக்லேட் சாப்பிட்டு, அண்ணா சாக்லேட்டு ரொம்ப பிரமாதம். அப்படியாடா கண்ணா, இன்னும் 2 சாப்பிட்டு நான் சொல்லுவேன். டேய் என் பையனுக்கு வாங்கிட்டு வந்து வச்சா, என் பையனுக்கு வாங்கிட்டு வந்து வச்சா சாக்லேட் ஓடுறா அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுதான் நம்மளுடைய இயல்பு. சரி கண்ணா சாக்லேட் நல்லா இருந்தா விட, நாளைக்கு என் பையனுக்கு வாங்கி கொடுத்தா போச்சு. எத்தனை பேருங்க சொல்லுவோம்? எத்தனை பேர் சொல்லுவான்? நம்ம பையன் சாப்பிட்டான்னா அவன் சாப்பிட்டானே, அதுவும் குழந்தை தானே நினைப்போமா? எப்படி வரும் சிவம்? என்னங்க இது 5 ரூபா சாக்லேட்ல முடிவு பண்றீங்க? 5 ரூபா சாக்லேட் 50 பைசால நம்ம குணம் யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு 5 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டியதில்லை, 50 பைசா போதும். இதுதான் நம்மளுடைய குணம். எப்படி வருவார் சிவன்? ஆன்மா இயல்பு. நம்ம குழந்தைன்னா அந்த குழந்தைன்னு இன்னும் எப்போ அந்த பக்குவம் அந்த ஆன்மாவுக்கு வருகிறதோ அங்கே விருப்பு வெறுப்பு நீங்கும். விருப்பு வெறுப்பு நீங்கிற இடத்துல சிவம் தோன்றும். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில இருக்கணும். எல்லாம் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி மனநிலையில் இந்த ஆன்மாவை கொண்டு சென்றால் நிச்சயமாக அந்த பக்குவம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த பக்குவம் இன்னைக்கு யாருங்க இல்லைன்னு நினைக்காதீங்க. நமக்கு இல்லாத இருக்கலாம், உண்டு, இன்றும் உண்டு. உமாபதி சிவம் சொல்றார், உண்டு, இதை மாதிரி உண்டு. எல்லாரையும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய அந்த அந்த குணமானது இன்றளவில் உண்டு.
அப்போ நம்மளுக்கு இது ஏன் வரணும், ஏன் வரல, இதனால் சாமி நம்மளுக்கு வரலன்னா, இன்றைக்கும் சொல்கிறேன், சிவனை நீங்கள் வழிபடுவதனாலே, சிவபூஜை செல்வதனாலே, திருவாசகம் தேவாரம் போன்றவை பாடுவதனாலும் கேட்பதனாலும், சத்சங்கத்தில் இது மாதிரி கலந்து கொள்வதனாலும் என்ன கிடைக்குதுன்னா பிரசாதம் கிடைக்கும். என்ன பிரசாதம்னா, நான் சொல்கிறது விபூதியே கூட கிடையாது, விபூதி கூட பிரசாதம் கிடையாது. இந்த பக்குவத்தை சிவபெருமான் பிரசாதமாக தருவான். சிவன் தரக்கூடிய மிகப்பெரிய பிரசாதம் எதுன்னா நம்மளுக்கு விபூதியோ சக்கரை பொங்கலோ சுண்டலோ கிடையாது, வாழைப்பழம் தேங்காய் கிடையாது. சிவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிரசாதம் எதுனா இந்த பக்குவ நிலை தான். சிவன் தரக்கூடிய பிரகாசம் இதுதான் பிரசாதம், சத்தியமாக தருவான். நீ அதற்கான உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும். எது கிடைக்கும்னா, நேற்று இருந்ததோட இன்னைக்கு, இன்னைக்கு இருந்ததோட நாளைக்கு, நாளைக்கு இருப்பதோட நாளன்னைக்கு இந்த ஆன்மாவுடைய முதிர்ச்சி வரும், கண்ணுக்கு தெரியாது. அந்த பக்குவம் தான் சிவன் தரக்கூடிய பிரசாதம். சிவன் கிட்ட நம்ம கேட்டு பெற வேண்டியது எதுனா இதுதான் பிரசாதம், இந்த பக்குவம் தான் பிரசாதம். இது நிச்சயமாக வரும், வந்திருக்குது. வந்த அடியார்கள் தான் இன்னைக்கு அந்த நிலையை அடைந்தார்கள். அந்த விருப்பு வெறுப்பு அற்ற நிலையிலே நம்மளை கொண்டு போய் வைத்துட்டோமானால் நிச்சயமாக இந்த சிவப்பிரசாதம் நம்மளுக்கு கிடைக்கும். முதல் வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை, நம்ம கடுமையாக உழைக்க கூட வேணாம். எதுக்குன்னா, நம்ம போராட வேண்டியதெல்லாம் விருப்பு வெறுப்பு அற்ற இந்த ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்தால் போதும், மீதி சாமி பார்த்துப்பார். ஆனால் சர்வசாதாரணமான விஷயம் இது கிடையாது. ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு எவ்வளோ, ஏன் அந்த மாதிரி வருதுன்னா, அவன் என் மகன், என் குழந்தை அப்படின்னு ஒரு விருப்பு இருக்கிறதுனால, தன்னுடைய குழந்தை, இது என்னுடைய உறவு, இது எனக்கு சொந்தக்காரர், இவர் எனக்கு வேண்டாதவர், இவர் வேற யாரோ, இப்படி பாகுபாடு உள்ளதுனால தான் அந்த எண்ணம் வருது. அனைத்தையும் சரிசமமாக பாவிக்கும் போது, அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, வந்திருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் சமமான அன்பு, அந்த விருப்பு வெறுப்பு அற்ற நிலை உள்ளவர்களுக்கு சிவம் இந்த பிரசாதத்தை வழங்கும். ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பூஜையினாலே, நீங்கள் கோவில் போய் வழிபடுவதனாலே நம்ம பெறக்கூடிய மிகப்பெரிய சிவப்பிரசாதமான கருத வேண்டியது விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு தான். இந்த விருப்பு வெறுப்பு அற்ற நிலை எப்படி நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து எப்படி நம்ம அந்த நிலையை அடைவோம் என்பதை இந்த சிவபூஜையை முடிச்சுட்டு மீதியை தொடர்ந்து நம்ம அதை சிந்திப்போம். இப்போ 2வது பகுதிக்கு செல்ல போகிறோம். எப்பவுமே 12 மணிக்கு மேலே தான் நிறைய நல்ல செய்திகள் கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் ஒன்று திரண்டு வருவாங்க. அதுக்காக இந்த நேரத்தை நம்ம செலவு பண்ணி இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்குள்ளே முடிச்சிடுவோம். அது வரலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த சில நுட்பமான செய்திகளை இப்போ சொல்லலான்னு இருக்கிறேன். அதை அறிந்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்போ நான் முதல் பகுதியில் இப்போ நான் கூறியது அந்த 3 பொருள் நிலையானதுன்னு சொன்னேன். அதில் தெளிவு இருக்குல்ல. உலகத்தில் 3 பொருள் நிலையானது. என்ன அழித்தாலும் விவேகானந்தரே கேட்குறாரு, என்னங்க எப்படி 10 பொருள் இருக்காதா, 8 பொருள் இருக்காதா, எப்படி நீங்கள் 3 சொல்கிறீங்கன்ட்டு விவேகானந்தரே கேட்குறாரு. அப்போது நம்ம சைவ சித்தாந்தவாதி ஒருத்தர் சொல்கிறாங்க, எந்த பொருளை நீங்கள் எப்படி பார்த்தாலும் 3 பொருள் தான் இறுதியாக நிலையான இருக்கும் அப்படின்னும் போது விவேகானந்தர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு, ஆமாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது, நான் சிகாகோ போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் இதை பற்றி நிறைய பேசியிருப்பேனே, மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போது அவர் கொண்டு போய் சொன்ன விஷயத்தை காட்டிலும் நம்ம சைவ சித்தாந்தவனுடைய நுட்பம் அதிகமாக இருந்ததுன்றத பின்னாடி தெரிஞ்சு கொள்கிறார். சண்டமாரதம் சோமசுந்தர நாயக்கர்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் அவருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. கொடுத்தவொடனே விவேகானந்தர் பல விவாதங்கள் பண்ணுறார் அவர்கிட்ட. விவேகானந்தர் அந்த விவாதம் பண்ணும்போது இறுதியில் தெரிஞ்சுக்கிறார், ஓ சித்தாந்த சமயம் வந்து ரொம்ப மிக உயர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுனேன். நான் போகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு போகாத போயிட்டேனே, இதை பற்றி சொல்லியிருந்தா இன்னும் உலகமே வியந்திருக்குமே, மிஸ் பண்ணிட்டேனேன்னு பின்னாடி விவேகானந்தர் வருந்தியதாக சொல்லுவாங்க. சண்டமாரதம் சோமசுந்தரன்றவர் தான் அவருக்கு விளக்கம் கொடுத்தார். அப்படி நம்ம அந்த அளவுக்கு சைவ சித்தாந்தத்துடைய நுட்பம் இப்போ நம்ம சிந்திக்க போகிறது. கோவிலுக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு சிந்திப்பு வருது. அதில் இந்த கான்டென்ட் உள்ள வரும்போது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 ஸ்டேஜ் தான் நம்மளுடைய சைவ சித்தாந்தம் குறிப்பிடுது. அது சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியைன்றது தொண்டுகள் செய்கிறது, கோவில் பெருக்கிறது, பூ கட்டுறது, சாமி துணி வஸ்திரம் க்ளீன் பண்ணுறது, உழவாரம் போன்றவைகள் சரியை. கிரியைன்றது பூஜை செய்கிறது, மந்திர அர்ச்சனைகள் செய்வது, ஓமம் அந்த மாதிரி செய்கிறதுல கிரியைகள், மந்திரத்தால் வழிபடுவது கிரியை. யோகம் என்பது யோகம் என்பது யோகம்லாம் பண்ணுறான் இல்லையா, அந்த யோகம். ஞானம் என்பது தெளிவடைவது.
இந்த 4 ஸ்டேஜ் நம்ம சைவம் குறிப்பிடுகிறது. இந்த 4ல் யார் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமாபதி சிவம் கொடுக்குற விஷயம்தான் பயங்கரமான நுட்பம். அவரை காட்டில இன்னொருத்தர் மெய்கண்டார் ஒரு விஷயம் சொல்கிறார். சிவஞான போதம் அருளுகிறார்ல, மெய்கண்டார் அருள் இது சிவஞான போதம். சிவஞான போதத்தில் 12 சூத்திரம் பண்ணுறார், 12 ஸ்டேஜ் சொல்கிறார். அவர் சொல்ல வந்த விஷயம் 11லேயே முடிஞ்சு போகுது. 11லேயே சொல்லிட்டார் எல்லாத்தையும். 12வது சூத்திரம் எதுக்கு வச்சாருன்னே தெரியல. எல்லாரும் கேட்பாங்க சித்தாந்தவாதிகள், ஏன் 12வது சூத்திரம் நேரம் போகணும், 11லே தான் எல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு. 12ல் ஒரு ஹைலைட் வச்சார். அந்த காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் முடிஞ்சிடும், ஆனால் கடைசியாக ஒரு பாட்டு வைப்பாங்க. கிளைமேக்ஸ் முடிஞ்சு பின்னாடி ஒரு பாட்டு ஒன்று வைப்பாங்க. அதெல்லாம் இருந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருந்தது அந்த காலத்தில். இன்றைக்கெல்லாம் வச்சா பாதியிலே எழுந்து போயிடுவான், அடப்பாயா படம் அது நான் கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஒரு பாட்டு வைப்பாங்க. அது மாதிரி 11வது சூத்திரத்தில் இவர் சொல்லிட்டாரு, ஆனால் 12வதுல ஒன்று விளக்கம் வச்சார். அந்த 12வது சூத்திரம் எதுக்கு செய்தார்னா, இப்போ இந்த கேள்விக்கான விளக்கம் தான். கோவில் யாருக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 12வது சூத்திரத்தில் சாமி சொல்கிறார், இந்த சொன்ன இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, விருப்பு வெறுப்பு அற்ற நிலைன்னு ஒரு ஒன்று வரும். அது எதனால் வருதுன்னா சிவனுடைய பிரசாதம்னு சொன்னேன். சிவன் தரக்கூடிய பிரசாதம் தான் அந்த விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது. அந்த 12வது சூத்திரம் வரையிலும் அவர் என்ன சொல்கிறார், எப்படி அந்த நிலையை அடையணும்னு சொல்லிட்டு வந்துட்டு 12வது சூத்திரத்தில் சொல்லுவார், மாலர நேயமும் மலிந்தவர் வண்ணமும். அது ஒரு பாட்டு, அது தெளிவாக சொல்லிட்டா இதுவாகிடும். மாலர நேயமும் மலிந்தவர் வண்ணமும் ஆரண்தானும் அரண்கடல் சேருமேன்னு சொல்லுவார். அதாவது என்ன அர்த்தம்னா, அதில் சொல்ல வந்த நுட்பம் என்னதுன்னா, இந்த விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் மகான்கள் இருக்கிறாங்க. மகான்கள் விருப்பு வெற்று அற்ற நிலையில் இருந்து சிவனுடைய அந்த அனுபவத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் பெறும்போதும் கொஞ்சம் விட்டாங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் விட்டுட்டா மறுபடியும் இட்டுன்னு வந்து அவங்கள வினையில் போட்டுரும். அதனால் என்ன பண்ணுவாங்களாம், சுத்த ஞானிகளே டெய்லி கோயிலுக்கு போவாங்களாம். மெய்கண்டார் சொல்கிறார், சுத்த ஞானியே டெய்லி கோயிலுக்கு போனோன்னா சாதாரண ஆள் நம்மளாம் என்ன பண்ணுறது, டெய்லி கோயிலுக்கு போகணுன்றார். ஏன்னா கோயிலுக்கு போனால் தான் உனக்கு அந்த வினை ஒட்டாது. நீ வாழும்போதே அந்த சிவானந்தத்தை அனுபவிச்சிட்ட. யார் சுத்த ஞானிகள் வாழும்போதே அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கிறாங்க. அனுபவித்த போதிலும் இன்னும் கொஞ்சம் காலம் உயிரை எடுத்துடல சாமி, வாழும்போதே சிவானந்தம் பெற்றுட்டாங்க. பெற்ற உடனே அவருக்கு எல்லாரையுமே சிவானந்தம் பெற்ற உடனேவா இட்டும் போயிடுறாரு. கொஞ்ச காலம் வாழணும்ல. ஏன் வாழணும்னா வினை முடியணும், கொண்டு வந்த வேலை முடியணும். வேலை முடிகிறவரில் நம்மளை வச்சிருப்பார். அந்த வேலை முடிகிறவரில் இருக்கக்கூடிய அந்த சுத்த ஞானிகளே டெய்லி கோயிலுக்கு போகலன்னா இந்த உலகப்பற்று மறுபடியும் வந்து பிடிச்சிக்க போகுதுன்ட்டு பயந்துக்கின்னு டெய்லி போய் ஆலயத்தை வழிபடுவாங்க, போயிட்டு வரணும் அப்படின்னு கடைசியாக சூத்திரம் 12வது சூத்திரத்தில் சொல்கிறார். சிவனடியார்களை, திருநீரும் ருத்ராட்சம் தரித்த சிவனடியார்களை பார்த்து வணங்கணும், சிவன் கோயிலுக்கு போகணுன்னு 12வது சூத்திரத்தில் மெய்கண்டார் சொல்கிறார். அப்படி செய்யணும்னு சுத்த ஞானிகளே செய்யணும்னா நம்மளை மாதிரி சாதாரண ஆசாமிங்கள்லாம் அப்போ தான் அந்த வழுவாத நிற்க முடியுன்றார். அந்த நிலையிலேருந்து பெறலாமல் நிற்க முடியும்னு சுத்த ஞானிக்கே சொல்கிறாங்க. ஆனால் வழிபாட்டு முறை வேறு ஒன்றா இருக்கும். இன்றைக்கி நம்ம போய் சரியாளர்கள் போய் சாமி பார்த்தாங்கன்னா அது ஒரு ரூபமாக தெரியும், அவ்வளோதான். லிங்கமா அப்பா ஜம்புகேஸ்வரர்ப்பா அப்படின்னு சிவலிங்கமாக தெரியும். சரியாளர்கள் போய் சாமி பார்க்கும்போது சிவலிங்கமாக தெரிவார். கிரியாளர்கள் போனால் மந்திர ரூபமாக தெரிவார் சாமி. 5 எழுத்து மந்திர ரூபமாக கிரியாளர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தெரியும். 3வது நெறி ஒன்று உண்டு. யோகத்தார்கள் போகும்போது அட எனக்குள்ளே இருக்கிற சிவன் தான் இங்கே வெளிப்படுது அப்படின்னு நினைப்பாங்க. யோகத்தால் ஒருத்தர் இந்த மாதிரி சிவலிங்காயுதம் கட்டிட்டு திருவண்ணாமலைக்கு போனாராம். சரியான கூட்டம் இருந்தது. இது நடந்தது ஒரு அடியாருடைய இதில். அப்படி கூட்டம் இருக்கும்போது போயிட்டு அந்த கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்து அட இங்கே தாங்கிறானே சிவன் அங்கன்னாங்கிறான்ட்டு அப்படி திரும்பினாராம். பலார்னு ஒரு அறை விழுந்துதான். நடந்தது ஒரு அடியாருக்கு. இங்கே தான் சிவங்கிறானே, நான் தான் கட்டிங்கிறேனே, அங்கன்னாங்கிறான் அண்ணாமலையா ஓ அப்படின்ட்டு திரும்பினாராம். பலார்னு ஒரு மேட்ச்சு. அப்போ நான் இங்கே இல்லைன்றியா, நீ வா என்னை வந்து தரிசனம் பண்ணுனாராம். அதுக்கப்புறம் போய் அவர் வழிபட்டு வந்தார். அதே மாதிரி யோகத்தில் இருக்கிறவங்க எனக்குள்ளே இருக்கிற சிவம் இங்கே வெளிப்படுதுன்னு வணங்குவாங்க. வழிபாட்டு முறை தான் வேறு. பாருங்கள், முதல் சரியாளர் பார்க்கும்போது சிவலிங்கமாக தெரியும். கிரியாளர் பார்க்கும்போது மந்திர சுரூபமாக தெரியும். யோகத்தால் பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற இறைவன் இங்கே வெளிப்படுகிறாருன்னு தெரியும். ஞானத்திலே முதிர்ந்தவர்கள் எப்படி தெரியும்னா எங்கும் நிறைந்த பரம்பொருள் இங்கேயும் இருக்கிறாருன்னு தெரியும். வழிபாட்டு நிலைகள் தான் வேறு வேறே தவிர
ஆலயம் போகணுன்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஏங்க எங்கும் தான் நிறைந்த பரம்பொருள், நான் ஏன் கோவிலுக்கு போனோம், அவர் தான் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சா, ஒருத்தர் அந்த காலத்தில் சைக்கிள்லாம் ஓட்டின்னு போனோன்னா லைட் இருக்கணும் முன்னாடி, இல்லைன்னா போலீஸ் கேஸ் ஆகிடும். அப்போது எங்கள் அப்பா சொல்லுவார் கேஸ் ஆகிடும். அப்போ வந்து கேட்டுக்கிறான்னா ஒரு ஆளை மடக்கி, என்னடா முன்னாடி விளக்கு எரியலையா ஏதா ஏன் அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது அவர் சொன்னாராம் அந்த ஆள், ஏன் எங்கேயும் தான் லைட் எரியுதே, ஏன் வண்டியில் இல்லைன்னா கேட்டாராம். உடனே போலீஸ் என்ன பண்ணிட்டாராம், பதிலே பேசலையா, காற்று கட்டி விட்டாராம் சைக்கிள். என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் தான் காற்றுக்குது, உன் டயரில் இல்லைன்னா என்னடான்னாராம். அதனுடைய நுட்பம் என்னன்னா, எங்கேயும் காற்று நிறைஞ்சாலும் சைக்கிள் டியூப்பில் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸில் அதை வச்சு பயன்படுத்துறதுக்கு உதவும். எங்கும் நிறைஞ்சிருக்கிற இறைவன் ஆலயத்தில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வடிவத்தை வச்சுருப்பாங்க. அதனால் ஆலயத்தில் போய் வழிபட்டுனா உனக்கு கேட்கறது வெளிப்பட்டு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் தான் சாமி இருக்கிறார், ஆனால் அங்கே அதிக அழுத்தத்தோடு அதிக ப்ரெஷரோடு இருப்பார். அதனால் ஆலயம் போகணுன்னு இவங்க 12வது சூத்திரத்தில் மெய்கண்டார் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏங்க நான் தான் எல்லா ஞானமும் அடைஞ்சிட்டேன், எனக்கு ஏங்க ஆலயம்னா சுத்த ஞானிகளுக்கே வேணா ஒட்டக்கூடாதுன்னு போய் சொல்கிறார். அப்போ சாமானியர்கள் என்ன பண்ணணும்னு அதுக்காக தான் அந்த குறிப்பு. இப்போது நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும். இருளில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்ம இருள் வந்து தன்னையும் காட்டாது, அதனுடைய ரூபத்தையும் காட்டாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் சாதாரண இருள் வந்து தன்னை காட்டிடும், இது இருள்னு காமிச்சிடும், ஆனால் இந்த இது காட்டாதுன்னு சொன்னேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த நம்ம வாழ்க்கையில் இந்த நிலை இருக்குது. இது எழுதி சொன்னால், ஏன்னா சித்தாந்தெல்லாம் பேசணுன்னா எழுதாத பேசினா அது புரியாது, சிலதான் கொஞ்சம் புரிஞ்சதும் போயிடும். அதுக்காக தான் ஐயா இது பதிவாகுது இல்லையா. ஒருத்தர் அப்புறம் கேள்வி கேட்டார், ஐயா வீடியோவில் போர்டு தெரியலன்னாரு ஒருத்தர். நிறைய பேர் இப்போ ஃபோன்லேருந்தே பார்த்துக்கிறாங்க. வாங்க வணக்கம் சிவசிவம். ஆனால் ஃபோனில் இருந்து பார்க்குறத காட்டில் நேரில் வந்து பெறக்கூடிய அந்த இன்பம் வேறு. அதில் பரிபூர்ணம் 100% மார்க் நம்மளுக்கெல்லாம். இப்போ போர்டு எல்லாருக்கும் தெரியுதுங்களா? சிவசிதம்பரம். இதெல்லாம் ரொம்ப எதுவெல்லாம் குழம்பிக்கணும், நம்ம டெய்லி இருக்கிறது தான், நம்ம நித்தியம் இருக்கிறது. ஏப்பா நிதி முடிஞ்சுதா, இன்னும் இருக்கா? முடிச்சுட்டு எல்லாரும் ஃப்ரீயாக வந்துட்டீங்கன்னா பேசலாம். அந்த பாட்டு சொன்னேன் இல்லையா, மெய்கண்டார் சொன்னேன். அது என்ன பாட்டுன்னா, செம்மலர் நேர்ந்தால் சேர வெற்றால் அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. இதுதான் 12வது சூத்திரம் மெய்கண்டார் அருளியது. என்ன சொன்னார்? செம்மலர் நேர்ந்தால் சேரலொற்றால் அம்மலம் கழி அன்பரோடு மறி. அந்த மலம் கழிக்கணும்னா நீ அன்பரோடு மறிஞ்சாதான், அன்பராக ஒற்றி இருக்கணும், இல்லைன்னா அந்த மாட்டிடுவேன்றார். மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே குறிப்பிடுறார். இப்போ நான் கூறிய விஷயம் அதுதான், இது மெய்கண்டாருடைய வாக்கு. அதனால ஆலயம் போகிறது மிக நுட்பம். சிவனடியார்களை வழிபடணும். திருநீரும் ருத்ராட்சமும் தாங்கிய அடியார்களை பார்த்தா சிவசிவான்னா சொல்லிக்கும். அவருக்கு நேரடியாக வணக்கம் போட கூசிச்சுனா கூட உள்ள நீ வணக்கம் போட்டுக்கும், மனசுக்குள்ளேயாது போடணும். போட்டால் தான் வேணா, அந்த வேற வழியே கிடையாது. வேடத்துக்கு மதிப்பு தரணும். திருநீரோ ருத்ராட்சமும் தாங்கின வேடத்துக்கு மதிப்பு தரணும். அது இல்லாத அந்த நிலையை அடைய முடியாது. சுத்தமாக வர அந்த ஸ்டேஜை நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் தான் 63 நாயன்மாரை கும்பிட்டுனேங்கன்னா அது அவங்க சிவம் ஆயிட்டாங்க. அவங்கள கும்பிட்டு இல்லை, பொன்னமலை சாமிகளை கும்பிட்டோன்னா அவங்க சித்தி ஆயிட்டாங்க. திருநீருக்கு தடித்து ருத்ராட்சம் போட்டவங்க தான் சிவபெருமான். அவங்க தான் நம்மளுக்கு அடியார்கள். அவங்கள நம்ம வணங்கிக்கணும். ஐயா அவர் எப்படின்னு எனக்கு தெரியும், அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலை பண்ணக்கூடாது, சிவம் பார்த்துக்கோ. நம்மளுக்கு ருத்ராட்சமும் திருநீரும் தரிச்சாங்களா அவங்க ஒரு அடியார். நம்மளுக்கு சமகால அடியாரை வணங்குவது மிக முக்கியம், சிவாலயம் செல்வது மிக முக்கியம், சிவபூஜை செய்வது மிக முக்கியம், அடியாருக்கு ஒரு வேளை அன்னம் போடுறது ரொம்ப முக்கியம். இந்த 4 நீங்கள் கடைபிடிச்சாலே இதை எப்படின்னா கூட்டும் போயிடும். ஒரு ருத்ராட்சம் தரித்து விபூதி பூசண ஒரு அடியாருக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டால் 12 ஜென்ம பாவம் போவாங்க. 12 ஜென்மமாக நீ சேர்த்து வச்சது போனோன்னா ஒரு திருநீரும் ருத்ராட்சம் தாங்கின ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டால் போதும். சாப்பாடு போடுறவன் பெருசு இல்லை, வந்து சாப்பிட்றவன் தான் பெருசு. அதையும் நான் அன்னைக்கு நாயன்மாருடைய இதில் சொன்னேன். நான் சாப்பாடு போட்டேன், நான் பெரிய ஆள் கிடையவே கிடையாது. வந்து சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்க தான் பெருசு. ஏன்னா நீ போட்டு 3 மணி நேரம் தான் அவர் வயிற்றுக்கு,
அவர் 12 ஜென்ம பாவத்தை காலி பண்ணக்கூடிய சக்தி சாப்பிட்ற அவருக்கு வேண்டி தான் உண்டு. அதனால் அந்த சிவாலயம் போகணும், சிவன் அடியார்களை வணங்கணும், சமகாலத்து அடியாரை வணங்கணும். வாப்பா திருச்சிற்றம்பலம். சமகாலத்து அடியாரை வணங்கணும், சிவபூஜை பண்ணணும், அடியாருக்கு அன்னம் பாலிக்கணும். இதுதான் நம்மளுடைய கொள்கை. இதை கடைபிடிச்சி வந்தாலே இந்த ஜென்மாவில் சாமி என்னென்ன நம்மளுக்கு செய்யணுமோ இது செய்திருவார். இது இப்போ வந்து நம்ம இதில் செய்வோம். ஏமா இது ஒன்றும் இல்லைம்மா, நம்மளுடைய நிலைகள் தான். சாமி எதுவுமே தெரியாத இருந்த நம்மளை இந்த உடல் கொடுத்து கொண்டு வந்துருக்கிறாருன்னு சொன்னேன். இங்கே வந்து சகலத்தில் கேவலம், இதுதான் மெயின். சகலம்ன்றது நம்ம இப்போ இருக்கிற நிலை. இப்போ விழித்து இருக்கிறோம்ல, இந்த நிலையில் நம்மளுக்கு சகலத்தில் இருக்கிறோம். சகலத்தில் இருக்கிறோன்னா நம்மளுக்கு புரியுது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுது. நம்ம இங்கே சத்சங்கம் நடக்குதுன்னு வந்துக்கிறோம், இங்கே இந்த மாதிரி நடக்கிறாங்க, இங்கே உட்காந்துங்கிறாங்க, இதெல்லாம் புரியுது. ஐயா சிவபூஜை பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதுனால இப்போ நம்ம வந்து சகலத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். சகலத்தில் இருந்தால் தான் தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு. நம்மளுக்கு சகலத்தில் இருந்தால் தான் தெரியும். இந்த சகலத்திலேருந்து 2 வழி இருக்குதுமா. ஒன்று கேவலம், இன்னொன்று சகலம்னு ஒன்று இருக்குது. இது வந்து 2 நிலை தான்மா. நம்மளை கடவுள் வந்து சகலத்தில் விட்டுருக்காரு. இந்த சகலத்திலேருந்து நம்ம 2 நிலையில் நம்ம போய் வரோம். ஒன்று கேவலம், இன்னொன்று சகலம். இந்த சகலம் அப்படின்னாங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு உடம்பு கொடுத்துட்டாருல கடவுள். உடம்பு கொடுத்து வந்ததுனால நம்ம சகலம்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். இருள்லேருந்து நம்மளுக்கு ஒளியில் எட்டுன்னு வந்துட்டார். போன சத்சங்கத்தில் நம்ம வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, மாதிரி கிணறு உள்ள போட்ட பக்கெட் மாதிரி இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. நம்ம ஆன்மா கிணறு உள்ள போட்ட பக்கெட் எப்படி எதுவுமே தெரியாது, தன்னையும் தெரியாது, இருளையும் தெரியாது. அந்த நிலையில் இருந்த நம்மளை சகலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் சாமி. இந்த சகலத்திலேருந்து கேவலம் ஒன்று இருக்குது, சகலம் ஒன்று இருக்குது. இந்த 2 நிலையில் இப்போ நம்ம போயிட்டு வர்றதையா, நம்ம வாழ இந்த உயிர் வாழ்க்கையில் இந்த 2 நிலையை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அடையிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த 2 நிலையை அடையிறோம். ஒன்று கேவலம், இன்னொன்று சகலம். இந்த 2 நிலையில் நம்ம தெரியுது இல்லைங்களா, எல்லாம் புரியுதுங்களா? கேவலம், ஒன்று சகலங்க. இந்த 5 ஸ்டேஜ் தான் நம்மளுடைய ஆன்மா அவத்தைன்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். இந்த 5 ஸ்டேஜ் தான் நம்ம டெய்லி போயிட்டு வரோம். சாக்கிரம்ன்றது இப்போ நம்மளுக்கு தெளிவான விழித்த நிலையில், சொப்பனம்ன்றது கனவு காண்ற நிலையில் இந்த இடத்துல வந்துடும் உயிர், தொண்டை குழியாண்ட வந்துடும். சுழுத்தின்னும் போது இருதய கமலத்தாண்ட வந்துடும். துரியம்ன்றது தொப்புலாண்ட வந்துடும். துரியாதீனம்ன்றது மூலாதாரத்தில் வந்துடும். இது வந்து ரொம்ப எண்டு ஸ்டேஜ். இது கேவல நிலையில். இப்போ சகலத்தில், இப்போ சகலம்னா இப்போ நம்ம நினைவோடு இருக்கிற இடத்துல சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீனம், இந்த 5 ஸ்டேஜில் இப்போ நினைவுலேயே இருக்கும். இந்த 5ல் இங்கே 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 மாறி மாறி வருதா. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாக்கிரத்தில் இப்போ நம்ம விழுத்த நிலையில் எல்லாம் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 12 கால் ஆயிடுச்சுன்னா ஐயா வா அப்படின்னு ஆயிடுதுன்னு வச்சுங்க. சொப்பனத்துக்கு போய் அப்படியே சுழுத்தி ஓடி டம்முன்னு ஓடிடும். இப்படி இருக்கிற இந்த ஆன்மாவை தான் கொண்டு வந்து சாமி வந்து விழுத்த நிலையில் வச்சிருக்கிறாரு. இதை கொஞ்சம் விட்டோம்னு வச்சிங்களேன், கொஞ்சம் விட்டால் இதில் ஓடிடும். பஸ்ஸில் ஏறுறோம், ஓடி போய் அப்படியே சீட்டு ஜன்னல் ஓரத்தை சீட்டு போட்டாச்சு, பயங்கரமாக நான் சீட்டு போட்டேன்பா அப்படின்னு லாஸ்ட்டு சீட்டில் போட்டு உட்காந்து பஸ்ஸு ஒரு 10 அடி மூவ் ஆச்சுன்னா அப்படி காற்று வர வர என்ன ஆகும், டக்குன்னு அப்படியே தூங்கிடுவான். தூங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப்பிங் மறந்து எங்கேயோ போயிடும். அப்புறம் கண்டக்டர்கிட்ட சொல்லி இறங்கி பர்ஸு பார்த்தா பர்ஸு காணும். ஏப்பா நம்மக்கிட்ட முடிச்சுன்னு தான் இருந்தது, நம்மக்கிட்ட தான் இருந்தது பர்ஸு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் பர்ஸை காணும். ஏன் பர்ஸு காணும், யாரோ எடுத்துட்டாங்க, எடுத்தது கூட தெரியாத நம்ம தூங்கிக்கிறோம். அப்போ அது மூழ்ச்சி இருந்ததுன்னா சாக்கிரத்தில் வந்துடும். சொப்பனத்து போய் சுழுத்தி ஓடி உள்ளே ஓடிடுச்சு. விழித்த நிலையிலே உனக்கு போயிடுச்சு. சாமி உயிர் கொடுத்துருக்கிற நிலையிலே உனக்கு கீழே எட்டும் போயிடுது. இது உயிர் இல்லாத நிலையில் இவ்வளோ தூரம் போகும். இந்த 2 ஸ்டேஜ் தான் நம்ம மாற்றி மாற்றி வருது. இது எல்லாருக்கும் நடக்குது, உண்மை தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு நான் சொல்ல வருது. ஒவ்வொரு நாளும் இந்த 5க்கும் இந்த 5க்கும் நம்ம போயிட்டு வரோம். தூங்கும்போது இந்த 5 போகிறோம், விழித்த நிலையிலேயே இந்த 5 போயிட்டு வரோம். சாக்கிரம், சொக்குவரம், சுழுத்தி, துரியம், துரியாதீனம், இது 2 தான் நம்ம மாறி மாறி போயிட்டு வரோங்க. இது தாண்டி ஒரு நிலை உண்டு, நம்ம போகாத ஒரு நிலை சுத்தத்தில் இருக்குது. நம்ம கேவலத்திலையும் சகலத்திலையும் தான் மாறி மாறி தான் இருக்கிறோமே தவிர நம்ம இன்னும் சுத்த நிலையில் வரல. அது அடைந்தவர்கள் பொன்னம்பல சாமிகள், சித்தர்கள், நம்ம பாம்பன் சாமிகள், வள்ளலார் போன்றோர் சுத்த நிலையில் ஒரு 5 நிலை உண்டு. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரல. நம்ம வந்து போடுறது எல்லாம் கேவலத்திலையும் சகலத்திலையும், கேவலத்திலையும் சகலத்திலையும், கேவலத்திலையும் சகலத்திலையும் தான் மாறி மாறி தான் போகிறோமே தவிர இன்னொரு புது ட்ராக் ஒன்று இருக்குது, அந்த ட்ராக்குக்கு நம்ம போகல.
அந்த ட்ராக்கில் தான் நம்மளுடைய சைவ சித்தாந்தம் தச காரியம்னு சொல்லும், இல்லை நிர்மல அவத்தைன்னு சொல்லும். அதே 5 இந்த இடத்துல வரும். அவங்களுக்கும் சாக்கிரம் உண்டு, சொப்பனம் உண்டு, சுழுத்தி உண்டு, துரியம் உண்டு, துரியாதிதம் உண்டு. ஆனால் இது வேற நிலையில் இருக்கும். நம்மளுக்கு வரா மாதிரி நினைவு கனவு மாதிரி கிடையாது. இது வேற ஸ்டேஜ். இது ஞானத்திற்கு மட்டும், ஞானம் அடைந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஸ்டேஜை அனுபவிக்க முடியும். அந்த ஸ்டேஜில் அவங்க அனுபவிக்கிறது, அவங்க பார்வையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும்னு வச்சிங்களேன். இதுக்கு தான் ஏன் நம்ம இவ்வளோ போராடிங்கிறோம். எதுக்கு? இந்த கேவலத்துலேருந்து சகலத்துக்கு சாமி கருணையினால் கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டு இப்போ நம்மளுடைய முயற்சினால தான் சுத்தத்துக்கு போக முடியும். சாமி உபகாரம் தான் செய்வார், துணை தான் பண்ணுவாரே தவிர அவரை நேரடியாக இட்டு நம்மளை அங்கே போட முடியாது. இந்த சுத்தத்துக்கு நம்ம வரணும்னா நம்ம தான் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி தான் இப்போ நான் சொன்ன அடிப்படையான சிவாலயம் போகணும், சிவபூஜை பண்ணணும், திருநீரும் ருத்ராட்சம் தடித்த சிவனடியார்களை வணங்கணும், அன்னதானம் போடணும். இது மாதிரி நம்ம செய்தோம்னா நிச்சயமாக சுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு வருவார். சிவனுடைய பிரசாதம் எது? விபூதியோ மற்ற எதுவோ கிடையாது. சிவனுடைய பிரசாதம் எதுன்னா அந்த ஆன்ம பக்குவம் தர்றது. இருவினை ஒப்பு இந்த ஆன்மாவுக்கு வரும்போது இந்த சுத்தத்தில் நீ வந்துடுவ. நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என் மகன் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டான்னு, அந்த குழந்தை சாப்பிட்டான்னு, எல்லாம் ஒரு குழந்தை தானன்ட்டு பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் சமநோக்கி பார்க்கும்போது இந்த சுத்த நிலைக்கு நம்மளை அறியாமலே நம்மளை இட்டுன்னு வந்துடுவார் சாமி. இப்போ இருவினை ஒப்பு வர வரலாம் தான் நம்மளுடைய முயற்சி. அந்த இருவினை ஒப்பு வந்துட்டோன்னு வச்சிங்களேன், ஈஸியாக சாமி இட்டு போயிடுவார். நம்மளை சுத்த நிலைக்கு சாமி இட்டு போயிடுவார். நம்ம வேற எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம செய்கிற எல்லாத்துடைய ஆன்ம பூஜையோடைய எல்லா பூஜையோடைய பலன் எதுன்னா நம்மளை சுத்தத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ வேலை பண்ணுறது. சுத்தத்துக்கு கொண்டு வர்றது தான். இந்த சுத்தத்துக்கு வந்துட்டனாலே வேற எந்த சமயத்திலையும் சொல்லலைங்க. இந்த சுத்தத்துக்கு வந்தால் என்னன்னா ஜீவன் முக்தி. இது வேற யாரும் இந்த பயன்படுத்தவே இல்லாத வார்த்தை, யாரும் சென்று அடைய முடியாத ஒரு நிலை ஜீவன் முக்தி. இது சைவ சித்தாந்தம் மட்டும்தான். நம்ம சைவர்களுக்கு ஒண்டி தான் இது உண்டு. வேற யாருமே ஜீவன் முக்தி அடையலை. மீதி எல்லா இடத்துலையும் எல்லா சமயத்திலையும் அருளாளர்கள் உண்டு, அருளாளர்கள் உண்டு ஐயா. ஆனால் ஜீவன் முக்தி அடைந்தவர்கள் நம்ம ஆளுங்க ஒண்டி தான். மீதி எல்லாரையும் கேள, இறந்த பின்னாடி அவங்களுக்கு முக்தின்னு சொல்லுவாங்க. மாயையை கழண்டுச்சுன்னா எனக்கு முக்தின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் வாழும்போதே முக்தின்றது தான் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா உயிர் இருக்கும் போதே முக்தி இன்பத்தை அனுபவிக்கிறது. இது யாருன்னா நம்ப முடியுதா? செய்தார்கள். சிவானந்தத்தை உயிரோடு இருக்கும் போதே பெறுறது. எல்லாரும் செத்த பின்னாடி தானே போயிட்டு சிவலோகம் அடைஞ்சாங்கன்னு சொல்கிறேன். இவர் சிவலோக பதவி அடைஞ்சாருன்னு யார் போய் பார்த்துட்டு வந்து சொன்னேன்? இறந்த பின்னாடி இவர் சொர்க்கம் போனார். எவ்வளோ ஆழம் இருக்குது, சொர்க்கத்துடைய அகலம் எவ்வளோ தூரம் இங்கேருந்து யார் சொல்ல முடியும்? போயிட்டு வந்தவன் யார் சொல்லுவா? ஆனால் வாழும்போது ஜீவன் முக்தி நிலையை குறிப்பிட்டது நம்ம சமயம் ஒண்டி தான். நம்ம சைவ சமயத்தில் ஒண்டி தான் ஜீவன் முக்தின்ற ஒரு நிலை உண்டு. வாழும்போதே அந்த நிலை அடையிறது. அந்த வாழும்போதே ஜீவன் முக்தி அடைகிற நிலை தான் சுத்தம்ன்ற நிலையில் கிடைக்கும். சிவானந்தத்தை வாழும்போதே அனுபவிக்கிற நிலை சுத்தம். சுத்தத்தில் தான் இந்த 5 நிலையில் நம்மளுக்கு ஆண்டவன் அந்த ஆனந்தத்தை நம்ம அடியார்களுக்கு கொடுக்குறாரு. அதை அனுபவித்தவர்கள் தான் நம்மள மாதிரி ஆன்மாக்களாக இருந்தவர்கள் பெரிய நிலை அடைந்து அந்த மகான்களாக அந்த நிலையை அடைகிறாங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய அனைத்தும் இந்த சுத்த நிலைக்கு வருவதற்கு. இந்த சுத்த நிலைக்கு வர்றதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, கோவிலுக்கு போகணும், சிவ பூஜை பண்ணணும், அடியார்களை சமமாக பாவிக்கணும், அன்னதானம் பண்ணணும். இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக நம்மளுக்கு நம்மளை அறியாமலே இருவினை ஒப்பு வரும். அந்த இருவினை ஒப்பு வந்ததுன்னா நிச்சயமாக நம்மளுக்கு சாமி அவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய பிரசாதம் சுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு வருவது. அந்த சுத்த நிலையிலே தான் நம்மளுக்கு ஜீவன் முக்தி வாழும்போதே அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மை வரும். இந்த சுத்த நிலைக்கு நம்ம ஆன்மா வரும்போது தான் போதகுரு வருவார். இந்த நிலையிலும் நம்மளுக்கெல்லாம் குரு வரல. நம்மளுக்கெல்லாம் இன்னும் குரு வரல. ஏன் வரலன்னா நம்மளுடைய ஆன்மா கேவலத்திலையும் சகலத்திலையும் தான் மாறி மாறி இருக்குது. தாயுமானவருக்கு, மாணிக்க வாசகருக்கு இந்த நிலைக்கு போகும்போது தான் வந்தாங்க குரு. சிவமே குருவாக வந்தாரு. அவர் சுத்த நிலையில் இருக்கும்போது தான் சிவமே குருவாக வந்தது. ஆன்மா தன்னை தயார்படுத்தி கொண்டு இந்த நிலைக்கு வந்தாதான் சாமி அனுப்புவார். அது வரையிலும் வரவர்கள் குரு கிடையாது. நம்ம ஆன்மா சுத்த நிலையில் இருக்கும்போது தான் போத குருவார். அவரால் தான் நம்மளுக்கு அந்த நிட்டைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் கிடைக்கும். ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா, நிஷ்டைக்கு வரணும்னா அந்த நிஷ்டையை தரக்கூடிய குரு எப்போ வருவார்னா சுத்த நிலையில தான் வருவார். அது வரையிலும் நம்மளுக்கு வரமாட்டார்.
நீங்கள் நம்ம சைவத்தில் மட்டும்தான் இது எல்லாமே குறிப்பிடப்படுது. சில சமயங்கள் வந்து ஆணவ மலத்தையே ஒத்துக்கலை, மும்மலத்தையும் ஒத்துக்கிறது நம்ம வண்டி தான். ஏன்னா இறுதி நிலையில் நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி தெளிவு வச்சு அடைஞ்சாங்க. சிலர் வந்து பார்த்தா ஆணவத்தையே ஒத்துக்கலை. ஆணவத்தை ஒத்துக்கொள்ளாதவர்களை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா புறப்புற சமயம்னு வச்சிட்டோம். உடல் உண்டு உயிர் உண்டு அப்படின்றவனே புற சமயத்தில் வச்சோம். எல்லாம் உண்டு அப்படின்றவங்கள நம்ம அகப்புற சமயத்தில் வச்சோம். ஆனால் இறுதியாக நம்ம சமயம்ன்றது எதுன்னா இந்த நிலையை புரிஞ்சவர்கள் தான் நம்ம சமயத்தை குறிப்பிடுறாங்க. மீதி பேர் ஆணவத்தை ஏற்றுக்கல. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா மாயா மலம் கிளண்டுச்சுனாலே எனக்கு முக்தின்றாங்க. இப்போ மாயை இந்த உடல், அப்போனா உடல் போன உடனே உனக்கு முக்தி கிடைக்கணுமே, இறந்த உடனே யார் முக்தி போக முடியுமா? அப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த சமயங்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி தான் நம்ம ஆளுங்க வாதம் பண்ணி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜை நிறுத்திருக்காங்க. ஏமா அவ்வளோ தூரம் நம்ம வைஷ்ணவமே, திருமாலை வழிபட வைஷ்ணவமே ஆணவத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஆணவ மலம் இல்லைன்னுவாங்க. இவர் பெரிய ஆழ்வாருக்கு 21 சட்டை போட்டு கேட்டுவாங்க. அவர் பெரிய நம்ம ஆழ்வார் முக்தி, நம்ம ஆழ்வார் முக்தின்னு ஒரு விழா நடத்துவாங்க. அந்த நம்ம ஆழ்வார் முக்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆழ்வாருக்கு 21 சட்டை. அந்த 21 சட்டையை ஒன்று ஒன்றா கேட்டின்னு வந்து 21 சட்டை கேட்டபோது பெருமாளுடைய திருவடியில் அவர் சாட்சி துளசி போட்டு முக்தி கொடுத்துட்டாருன்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு 36 தத்துவம், அவங்க 21ஓட முடிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஆணவ மலம் கொண்டு வரல. ஆனால் நம்மளுக்கு 36 தத்துவம். அவங்க புருஷோத்தம, அதனால தான் புருட நிலையை நின்றுறாங்க. நம்மளுக்கு அதை தாண்டி இன்னும் இருக்குது. நம்மளுக்கு மாயா மலம் நீங்கிச்சுன்னா எங்களுக்கு முக்தி நிறாங்க. கிடையாது, அந்த ஸ்டேஜே இல்லை. 36வது மாடியில் இருக்கிறவனுக்கு தெரியும் 25வது மாடி. 25வது மாடியில் நிற்கிறவனுக்கு எப்படி தெரியும் 36வது மாடி மேலே என்ன இருக்குதுன்னு? அவங்க அதை தாண்டி வரல. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் நம்மளுது வைஷ்ணவெல்லாம் கீழே வந்துடுச்சு. சைவ சமயம் அதை தாண்டி ஏன் மேலே போச்சுன்னா 36 தத்துவத்தையும் ஏற்றுக்குது. இதில் ஒண்டி தான் ஆணவ மலம் சொல்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் நடத்துகிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரீட்சை கிரிச்சு வைப்பாரா? 40 மார்க் எடுத்தால் தான் எல்லோரும் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். மதியம் போய் படுத்தா துகளறு பாதமாக ஓடுது. இந்தாங்க ஐயா இது போட்டு எங்களை எதுவோ பண்ணிக்கிறீங்களே அப்படின்னா இதை மாதிரி எழுதி சொன்னாதாம்மா புரியும். இதெல்லாம் நம்ம வந்த வழிக்கு நம்ம சாமி என்னென்ன நம்மளுக்காக பெருங்கருணை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடாது. கட்டுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கை அளவுன்றாங்க. சரஸ்வதி அம்மாவே சொல்லிட்டாங்க, கட்டுறது கை அளவு, கல்லாதது உலக அளவுன்னு யார் சொல்கிறா? கலைவாணியே சொல்லிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு பண்டிதர் அப்படி தான் இருந்தாராம். ட்ரெயினில் பயணம் பண்ணின்னு வராரு. அப்படி வரும்போது ஒருத்தன் படிக்காதவன், படிக்க தெரியாது, அவன் கீழே உட்காந்துங்கிறான். நாற்காலியில் பண்டிதர் உட்காந்துங்கிறாரு. ட்ரெயின் வருது வேகமாக. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்டாப்பிங் வந்துடும். பண்டிதர் படித்தவர், ரொம்ப ஓடும் மூளையில் எதனா ஓடினே இருக்கும். இவ்வளோ அரை மணி நேரம் வேஸ்ட் ஆக போதே, இவங்ககிட்ட எதனா பேச்சு கொடுப்போன்னு அவங்ககிட்ட பேசினாரான். டேய் இங்கேருந்து நீ எந்த ஊருன்னு கேட்டார். இதே மாதிரி அவனும் அதே ஸ்டாப்பிங் தான் இருக்கணும். ஆனால் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டாப்பிங் தான், அரை மணி நேரம் இருக்குதுடா, நம்ம 2 பேருக்கும் டைம் போகக்கூடாது தெரியணும். ரொம்ப கடுப்பாகுது. நான் சில கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ தெரிஞ்சால் பதில் சொல்லு, நீ வினா விட கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஐயா நான் எழுத படிக்க தெரியாத ஆளையா, எனக்கு என்னையா தெரியும், உனக்கு எதனா தெரிஞ்சா சொல்லுடா. 5 வெள்ளி நீ கொடு, நீ தோத்துட்டா எனக்கு 5 வெள்ளி கொடு. நான் ஜெயிச்சிட்டா நீ எனக்கு 5 வெள்ளி கொடுத்தா போதும், நீ தோத்துட்டா நான் உனக்கு 10 வெள்ளி தரேன்டா அப்படின்னாரு. சாமி எனக்கு எதுவும் தெரியாது சாமி, உனக்கு தெரிஞ்சா சொல்கிறா, போர் அடிக்குதுடா, எதனா பேசின்னு போவோம் அப்படின்னாரு. படித்து வரல அதனால். சரிங்கய்யா அப்படின்னா. ஆனால் என்கிட்ட இருக்கிறதே 5 வெள்ளி தான் ஐயாண்ணா. பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா, நீ கேளு அப்படின்னாரு. ரயில் போயின்னு இருந்து அவன் கேட்டான், 40 தலை, 60 நாக்கு, 80 கை கொண்ட உயிரினம் எதுன்னா? ஏன்னா எல்லாம் தெரியும் நீங்களா. இவரும் யோசிக்கிறாரு வரல, ரொம்ப யோசிக்கிறாரு. ஸ்டாப்பிங் வர்றதுக்கு நின்றுச்சு ரயில். வந்து பொட்டி தூக்கி இறக்குனாங்க 2 பேரும். இறந்த உடனே, என்ன சாமி எல்லாம் தெரியும், நீங்கள் எல்லாம் தெரியும் தான்டா சொன்னேன், நீ கேட்டதுடா என்னென்னோ யோசித்து பார்த்தேன், எனக்கு எதுவுமே தெரியல, இந்தடா நான் செய்தது தப்பு தான், இந்தா 10 வெள்ளி புடி அப்படின்னு 10 வெள்ளி அவர் கையில் கொடுத்துட்டு, எனக்கு தெரியலடா அந்த விட, நீயாவது சொல்லண்டான்னாரு. யாருக்கு சாமி தெரியும்னா? யாருக்கு சாமி தெரியுமா? என்னடா சொன்னா?
5 வெள்ளி அவங்ககிட்ட கொடுத்துட்டு, எனக்கு தெரியல நீங்கள் 5 வெள்ளி கொடுக்கணுங்களே, இந்தாங்க நான் 5 வெள்ளி அவங்க கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு 5 வெள்ளி அடிச்சு போட்டான். அது மாதிரி எல்லாம் தெரியும் நம்மளுக்கு, எல்லா நிலையும் அடைஞ்சாச்சு, அந்த எண்ணமே வந்துடக்கூடாது. ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியறதெல்லாம் சகலத்தில் தாங்கிறோம், இன்னும் சுத்தத்துக்கு போகல. சகலத்தில் இருந்து எப்படி வேணாலும் கவுத்துறோம், நம்மளை எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே வச்சுருக்கோம். திடீர்னு மைண்டு ஒன்றுமே இல்லாத போயிடும். சின்ன பையன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஐயா யார் வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், நான் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன். எந்த நேரத்தில் இந்த மூளை எப்படி செயல்படும்னு தெரியாது. ஏன்னா நம்ம சகலத்தில் இருக்கிறோம். நம்ம சகலத்தில் இருக்கிறதுனால சிவம் தொன்னை செய்யாது. சுத்தத்துக்கு அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், பூஜை பண்ணும்போதோ, எதனா பேச வரும்போதோ, எதனா இந்த மாதிரி சிவ காரியங்கள் ஈடுபடும் போதோ சாமி கும்பிட்டு குருவை வணங்கிட்டு அந்த செயலை செய்கிறது எதனாலனா, ஐயா நான் சகலத்திலிருந்து செய்வேன், என்னது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும், என்னது சுத்தமாக சிறப்பாக செய்து தர முடியாது, நீ துணையாக இருந்து என்னை சுத்தத்திலேருந்து வழி நடத்தி இந்த விஷயத்தை கொடுப்பான்னு செய்துட்டு வரணும். ஏன் ஐயா டெய்லி பூஜை பண்ணிவிட்டு இந்த சத்சங்கம் ஆரம்பிக்கிறாரு, அதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிப்போது. அது இல்லாத நேரடியாக ஆரம்பிக்கலாம்னா நம்மளாம் கேவலத்துலேருந்து பேசுகிறோம், சகலத்துலேருந்து பேசுகிறோம், நம்ம சுத்தத்துக்கே போகல. இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா இந்த நிலையில் பேசுவாங்க, நம்மலாம் ஒன்றும் எதோ கற்றுக்கணும் பேசுறது. அப்போது நம்ம சகலத்துலேருந்து பேசுறதுனால இது வரலாம் சைவ சித்தாந்தத்தினுடைய இது புரியுது இல்லைங்களேம்மா? இது எதனா ஒரு சந்தேகம் இருக்குங்களா? நம்ம இரவு தூங்கும்போது இப்படி போய் வருவோம், முழிச்ச நிலையிலே கழண்டு போய் வரும். நம்மளை நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதம்னு சாமியை ஏன் சொல்கிறாருன்னா, சாமி நம்மளுடைய இரவு முழுக்க என்ன பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியாது. நைட்டு படுத்துன்னு தான் இருந்தோம், பக்கத்தில் பாம்பு போனால் யாருக்கு தெரியும்? பாம்பு போட்டாலும் தெரியாது, பாம்பு மேலே ஏறி போனாலும் தெரியாது, பக்கத்தில் உட்காந்து குலோப் ஜாம் செய்தாலும் தெரியாது, வடை சுட்டாலும் தெரியாது, அங்கே 2 பேர் அடிச்சுக்கிட்டு பிறண்டாலும் தெரியாது, பக்கத்தில் ட்ரம்ஸு வாசித்தாலும் தெரியாது. இங்கே தான் இருந்தோம், ஆனால் எதுவுமே இல்லாத இருந்தோம். அப்படி விழிப்பு நிலையில் இருந்த நம்மளை டக்குன்னு அப்படியே இறக்கிட்டு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஒன்றுமே இல்லாத, எதுவுமே புலன்கள் திறந்து தான் இருக்குது, கண்ணு காது மூக்கு வாய் மெய் எல்லாம் இயல்பாக செயல்பட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியலையே. ஏன்னா அவன் விழிப்பு கொடுக்கவே தான் அதெல்லாம் தெரியுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். என்னால் எதுவும் முடியும் அப்படின்னா உன்னால் ஒன்றுமே முடியாது. அவர் இந்த நிலையில் இந்த இடத்துல வச்சா தான் அவனுக்கு தெரியும். அப்படியே இறங்கிட்டோன்னா எனக்கு ஒன்றும் முடியலைங்க அப்படின்னு அப்படியே இறங்கிடும். சொப்பனத்துக்கு போய் சுருத்துக்கு போய் துரியாதத்துக்கு ஓடி படுத்துருவேன். ஒன்றுமே தெரியாது, அங்கே பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது. அப்போ உனக்கு எல்லாத்தையும் தெரிய வச்சுக்கிறாருன்னா இந்த இடத்துல இருந்து தெரிய வச்சுக்கிறாரு. அந்த தெரிய வைக்கிற நேரத்தில் நீ சிவ பூஜை பண்ணி அதை பயன்படுத்தினேன், தெரிய வைக்கிற நேரத்தில் நீங்கள் திருவாசகம் பாடினீங்க, தெரிய வைக்கிற நேரத்தில் சிவ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா இதிலிருந்து தப்பிச்சு இந்த நிலைக்கு வரலாம். இல்லைன்னா அது எட்டும் போயிடும். இந்த 4த்துலேயும் போச்சுன்னா அவஸ்தை வேஸ்ட்டு, பிறவி வேஸ்ட்டு. அதனால தான் தூங்காத இருப்பார் வள்ளலார்லாம். தூங்கினா அழுவார், அடிச்சுப்பார், இடிச்சுப்பார் செவத்தில். தூங்கிட்டா நம்மளுக்கு தூங்கலாம் இருக்க முடியுமா? ஏன் விட்டா அது 10 நிமிஷம் தூங்கி எழுந்து வரையான்னுவோம். நம்மளுக்கு தூக்கத்தில் விருப்பம். அவர் தூங்கினா அவ்வளோ கதறுவார். ஏன்னா சாமி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து விட்டுக்கிறாருங்க. எங்கே? சாக்கிரத்தில் நம்மளை கஷ்டப்பட்டு எங்கேயோ கடந்த நம்மளுடைய ஆன்மாவை தூக்கி கஷ்டப்பட்டு எடுத்துன்னு அந்த விழிப்பு நிலை கொடுத்து வச்சுக்கிறாரு. அதை நம்மளா இட்டு போயிடுறோமே. திருவாசகம் அப்படி பாடினே இருங்க, 51 பதிகம் முடிக்கிற வரலாம் முழுசா ஞாபகம் இருக்குது. அதுலேயே வார்த்தை ஞாபகம் கேட்கல, சிந்தனை அதுலேயே இருக்குதா. அப்படியே ஓடிடாது, சொப்பனம் சுழுத்தி துரியா 5 மணி ஆயிடுச்சு ஐயா போதுங்க. சாக்கிரத்தில் சாமி வைக்கிறது பெரிய விஷயம். அதுலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணார் வள்ளலார்லாம். மீதி இறங்குச்சுன்னா அது பிறவிக்கு நம்மளுக்கு யூஸ் கிடையாது. அதனால் அந்த விழித்த நிலையில் இருக்கும்போது சத்து விசாரத்தை நாடி இதை மாதிரி சிவ சிந்தனைகளில் ஈடுபட்டு சிவ வழிபாடுகள் செய்து அந்த இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கணும்னா இது மூலமாக இதனுடைய நிலைக்கு நம்ம அடைஞ்சிட்டோம். இந்த நிலையை அடைஞ்சால் இதே பிறவியில் நம்மளுக்கு டேலி ஆகிடும். இதே பிறவியில் ஏமா நம்மளுக்கெல்லாம் மறுபடியும் பிறவி உண்டா அப்படின்னு எந்த ஜோசியர்கிட்ட கேட்க வேணாம், எந்த சோழியை உருட்டி பார்க்க வேணாம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இதுதான் கடைசி பிறவியா இல்லை இன்னும் பிறவி இருக்குமா? இந்த சந்தேகம் எல்லாருக்கும் உண்டு. இல்லை கடைசி பிறவியான்னா ஆதி சாக்லேட் எடுத்தாலும் நம்ம கம்முன்னு இருக்கணும். என் பையன் சாக்லேட் சாப்பிட்டாலும் அந்த தம்பி சாப்பிட்டாலும் சமமாக நினைக்கணும். அதாவது இருவினை ஒப்பு. இந்த இருவினை ஒப்பு யாருக்கு வருதோ இதுதான் லாஸ்ட்டு பிறவி, இதுதான் சத்தியம். நீ உன்னையே நீ பரீட்சை வச்சுக்கோ. வேறு யாருக்கிட்டே நீ போய் எனக்கு இதே முக்தி கிடைக்குமாங்க, எனக்கு இதே பிறவியில் இது கிடைக்குமான்னு கேள்வியே கேட்க வேணாம். இதுதான் உனக்கு இதே பிறவியில் முக்தி வேணுமா, இருவினை ஒப்பு உனக்கு வரணும்.
இது இல்லைன்னா மறுபடியும் நம்ம சுற்றி வந்து தான் பாருங்கணும், சுற்றி வந்து தான் இருக்கணும், இல்லைன்னா யூஸ் கிடையாது. இந்த 2 வரணும்னா இது சூப்பராக சொல்லலாம், அழகாக இருவினை ஒப்பு அழகாக சொல்லிட்டு போயிடலாம். இதை நானே கடைபிடிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் அந்த நிலையை அடைஞ்சாங்க பாருங்கள். எதுவாக இருந்தாலும் அப்படியே போவாங்க. போன சத்சங்கத்தில் சொன்ன மாதிரி தான் திருவள்ளுவர் குறிப்பிட்டாரு, உலகத்தில் யார் யார் பெரியவன் அப்படின்னு கேட்டார் திருவள்ளுவர்கிட்ட ஒருத்தர். அதுக்கு வள்ளுவர் என்ன சொன்னார், பசி வந்த நேரத்தில் யார் ஒருவன் பசியை அடக்கி கொண்டு, பசி வந்த நேரத்தில் யார் ஒருவன் தன் பசியை அடக்கி கொண்டு வாழ்கிறானோ அவன் தாண்டா உயர்ந்தவன் சொன்னார். அப்படியா சாமி, ரொம்ப சந்தோஷம், இருறா நான் இன்னும் மூஷா முடியலன்னு. என்னங்க சாமி சொல்லுங்க, அதோட நோர் பெரியவங்கிறான்டா, அவன் பின்னாடி தாண்டா, அவனுக்கு முன்னாடி நோர்த்தன் தான் அப்படின்னாரு. யார் தன்னை யார் என்ன சொன்ன போதிலும், தன்னை எவ்வளவு ஒருத்தர் அவமானப்படுத்திய போதும் அவன் நிதானமாக இருந்து அந்த விஷயத்தை கையாண்டானா அவன் முன்னே பசி இருந்த போதும் அந்த உணவு பசியை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தவன் பின்னே தாண்டா, இவன் தாண்டா முன்னே அப்படின்றார். அப்போ யாருக்கு அந்த நிலை வரும்னா, இருவினை ஒப்பு யாருக்கு வருதோ அவங்களுக்கு ஒண்டி தான் அந்த நிலை. அந்த நிலை வர்றதுக்கு தான் நம்ம சாமி வழிபாடு எல்லாமே அதுக்கு தாங்க, அதுக்காக முயற்சி தான், அத்தனையும் அதுக்கான முயற்சி தான். அன்பர்களே, பொன்னம்பல சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலும் பொன்னம்பல குருநாதருடைய தனிப்பெரும் கருணையினாலும் வந்திருக்கிற அனைவருக்கும் அந்த இருவினை ஒப்பு என்பது இதே பிறவிலே அவருடைய கருணையினாலே தந்தார்னா அதுவே பெரிய வரம். நம்ம செய்கிறதுடைய வழிபாட்டுடைய பலனே என்னன்னா இந்த 2 வந்து நம்மளுக்கு ஒரே சேர வரணும். ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. இது விட்டால் நம்ம மறுபடியும் வந்து பிறந்து கிடக்கணுமா, மறுபடியும் சுற்றி கிடக்கணும். புழுவா போடுவானா, பூச்சா போடுவானா, எதுவாக போடுவான்னு யாருக்கும் தெரியாது. அந்தந்த ஆன்மா எந்தெந்த செயலை செய்தோ அதுக்கேற்ற மாதிரி போடுவான். அதனால் இந்த கிடைப்பதற்கு அரிய இந்த பிறவியிலேயே இது மாதிரி இவருடைய இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சிருக்கிறார், இந்த மாதிரி நிலையிலேயே நம்மளுக்கு அந்த வழியெல்லாம் அவர் செய்து விட்டார்னா அதோட போதும், வேற என்ன வேணும். திருச்சிற்றம்பலம். இந்த 28வது சத்சங்கத்தை இந்த நேரத்திலே அடியன் பூர்த்தி செய்கிறேன். வந்து கலந்து கொண்டு இந்த சத்சங்கத்திலே கலந்து கொண்ட அனைத்து அடியார்களுக்கும் யாதொரு குறைவுமின்றி நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் பெற்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, எல்லாம் வல்ல பொன்னம்பல சுவாமிகள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துயரங்களையும் நீக்கி எல்லாருக்கும் சகலவிதமான செல்வங்களையும் யோகங்களையும் எல்லா விதமான நலன்களையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, எங்கெங்கிருந்தோ வருகிறீர்கள், வீடியோலாம் பார்த்து அங்கெங்கிருந்து பல அன்பர்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் இங்கே வர்றது வீணாவாதபடி பயனுள்ளபடி உங்களுக்கு குருநாதர் செய்து தர வேண்டும் என்று மறுபடியும் அவருடைய திருவடியை செவி மேலே வைத்துக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி.